நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருள்நிதி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, திருமுறை அருட்பணி அறக்கட்டளையை சார்ந்த என்னுடைய அன்பிற்கினிய அன்பா அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவனைய செல்வர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் நம்முடைய வழிபாடு வழக்கம் போல நம்முடைய விமலனாருடைய திருக்கரங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. நாம் படிக்கப் போகிற இந்த அசபை என்ற பகுதியில் நடனத்தை பற்றி ஒரு செய்தி வரும். நடன சிந்தனை என்று, நடச்சிந்தனை என்று வரும். மந்திரங்களை எல்லாம் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்லுகிறார். இந்த பகுதியில் நாம் அசபை என்ற ஒரு தலைப்பில் பார்த்து வருகிறோம். அந்த ஒரு தலைப்பு முதல்ல கொடுக்கிறார் திருமூலர். ஏறக்குறைய 30 மந்திரங்கள் அதில் சொல்லுகிறார் என்று நாம் சொன்னோம். சைவ சித்தாந்தத்தில் சொல் உலகம் பொருள் உலகம் என்று 2 சொல்கிறாங்க இல்லையா? அதில் தோற்ற முறை ஒடுக்க முறை என்று 2மே நாம் சொல்லுவோம். அதாவது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொன்னால் அது ஒடுக்க முறை. ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் என்று சொன்னால் அது தோற்ற முறை. தோற்ற முறையிலும் சொல்லலாம், ஒடுக்க முறையிலும் சொல்லலாம். அதே போல தான் நமக்கு சிவஞான சித்தியாரில் 4 வகை வாக்கு சொல்கிற பொழுது சூக்குமை வாக்கு என்பதை பின்னால் தான் சொல்கிறார். முதல்ல வைகரி வாக்கு தான் சொல்கிறார். நிகழ்ந்திடும் வைகரி வாக்கு என்று தான் தொடங்குகிறார். முதல்ல வைகரி வாக்கு, அதற்கு பின்னால் மத்திமை, அதற்கு பின்னால் பைசந்தி, கடைசியாக நாதம் என்ற சூக்குமை என்று அப்படி சொல்கிறார். நியாயமாக பார்த்தா நாதம், பைசந்தி, மத்திமை, வைகரி என்று தான் சொல்லணும். ஏன்னா நாபியிலிருந்து தோன்றுகின்ற அந்த ஓசை வெளியிலே வருகின்ற பொழுது வைகரி வாக்காக வருகிறது. நம்முடைய கருத்து, பெருமான் எல்லோருக்கும், முக்கியமாக அங்கே இருக்கிற நந்தி தேவர், உமையம்மை போன்றவர்களுக்கெல்லாம் சூக்குமை வாக்கில் தான் சொல்லுகிறார். அது வாக்கு என்பது அல்ல. அதாவது நாம் சொல்லுகின்ற தமிழா வடமொழியா என்று அங்கே இல்லை. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் இல்லையா? தமிழை தான் சொல்லுகிறார்னா அப்போ தமிழுக்கு அவர் வரையறைப்படுத்திடுறோம். வாக்கு இறந்தவன் என்று சொல்கிற பொழுது அது தமிழா வடமொழியா என்று நாம் பிரச்சனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நாதம் என்று தான் அந்த முறை. ஞானசம்பந்தர் போன்ற அருளாளர்களுக்கெல்லாம் அவன் சூக்குமை வாக்காகத்தான் உணர்த்தியிருக்கிறான், உள் உணர்த்தியிருக்கிறான். அதாவது விஞ்ஞானங்களுக்கெல்லாம் உள்நின்று உணர்த்துவான், பிரளயாகலருக்கு முன்னின்று உணர்த்துவான் நாம் சொல்கிறோம் இல்லையா? அதாவது ஞானசம்பந்தர் போன்றவர்களுக்கெல்லாம் உள்நின்று உணர்த்தி இருக்கிறான்னு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். சுந்தர பெருமான் பித்தா பிரைசூடி என்று தொடங்குகின்ற அந்த தேவாரம் நமக்கு தெரியும். அதுக்கு 7ஆம் திருமுறைக்கு உரை எழுதுகிறார். அப்பாவுடைய உரை இருக்கிறதா? அதில் சேக்கிழாருடைய வாக்குப்படி முன்பு இறை பித்தன் என்றே முடிந்தனை ஆதலால் பித்தன் என்றே பாடுவிட்டார். எனவே அவரை அடியெடுத்து கொடுத்துட்டு பித்தா என்ற சொல்லு தான் அடியெடுத்து கொடுத்தார். ஆனால் அடுத்த சொல் பிறைசூடின்னு வர்றதுனால பித்தா பிறைசூடி என்ற தொடர் ஞானசம்பந்தர் ஏற்கனவே பாடியிரு. திரு இறக்கத்தம்பலியூரில் பெண்ணான் அலியாகும் பித்தா பிறைசூடின்னு அவர் ஏற்கனவே பாடியிருக்கிறார். அது சுந்தரருக்கு பெருமான் அதை உள்நின்று உணர்த்துகிறான்னு அப்பா சொல்கிறாங்க. அதை எழுதியிருக்கிறாங்க. பித்தா என்பது முன்னின்று சொன்னது. திருவெண்ணைநல்லூரில் தோன்றி சொல்லுகிற பொழுது முன்னின்று உணர்த்துகிறான் சுந்தரருக்கு பித்தா என்று.
பித்தா என்று தொடங்கி ஆரம்பிக்கிற பொழுதே பிறைசூடி என்ற வார்த்தையை உள்நின்று உணர்த்துகிறான். ஏனென்றால் உனக்கு முன்னாலேயே 2 பேர் முதற்குறவர்களாக இருக்கிறார்கள் சைவத்தில். சைவ முதற்குறவர்கள் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் தான். எனவே நீ அடுத்து வருவதாலே நீ அவர்களுக்கெல்லாம் வழியடியார் என்ற அந்த குறிப்பில் அவர்கள் சொன்ன சொல்லை நீ எப்படியே பாடு. அவர்கள் சென்ற வழியிலே நீ செல்ல வேண்டும் என்று தான் பெருமான் உணர்த்துகிறான். அவர் உணர்த்தியை அப்படியே உணர்ந்தவர் சுந்தர பெருமான். அதனால்தான் பின்னால் அவர் பாடுற பொழுது நல்லிசை ஞானசம்பந்தனும் நாவினுக்கரையனும் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான். அவர் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் பாடுறேன் என்று அவர் சொல்கிறார். அது சரியான எடுத்துக்காட்டு. ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் 5 எழுத்து பதிகம் பாடுறாங்க. இவரும் ஞானசம்பந்தரும் பாடுறார், அப்பர் பெருமானும் சொற்றுணை வேதியில் பாடுறார். அதையெல்லாம் பார்த்தா ஏறக்குறைய உபதேச முறையில் தான் பாடியிருக்கிறார். 5 எழுத்து என்பது முனிவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக பாடுகிறார். தனக்கு தீட்சை உபநயனம் செய்தார்கள் இல்லையா, அந்த உபநயனம் செய்த அந்த அந்தளருக்கு அறிவுறுத்துவது போல 5 எழுத்து பதிகத்தை பாடுகிறார். காதலாகி கசிந்து என்ற அவருடைய நிறைவு பதிகம் அது உபதேச முறையிலே பாடுகிறார். அதே தான் நாவுக்கரசரும் கூட. வேறு எங்கேயுமே அவர் அதிகமாக பதிக பலன் சொன்னது கிடையாது. நாவுக்கரசருக்கு பதிக பலனாக இதை படித்தா இந்த பலன் என்று சில இடங்களில் வருது, அதிகமாக வரல. அதாவது ஞானசம்பந்தர் போல ஒவ்வொரு பதிகத்திலும் பலன் என்று சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி அவர் சொல்லலை. ஆனால் விதிவிலக்காக நமச்சிவாய பதிகம் சொற்றுணை வேதியின் பாடுகிற பொழுது நமச்சிவாய 10ம் ஏற்ற வல்லார் தமக்கு இடுக்கணில்லைன்னு பாடுறார், பலன் சொல்கிறார். என்றால் உபதேச முறையிலே பலன் சொல்லுகின்ற அதெல்லாம் 5 எழுத்து பதிகமாக அவர்கள் இருவரும் பாடியது. அந்த மாதிரி இவர் பாடலாம் இல்லையா, சுந்தர பெருமான் பாடலாம் இல்லையா? அப்படி பாடாமல் அவங்கெல்லாம் 2 பேரும் முதற்குறவர்கள் அவனை உபதேசம் செய்யலாம். சுந்தர உபதேசம் செய்யக்கூடிய தகுதி அவருக்கு இல்லையான்னா, அவர் எவ்வளவு அடக்கமாக தன்னை எண்ணிக்கொள்கிறார் என்றால், ஞானசம்பந்தருக்கு நாவுக்கரசருக்கு முன்னாலே நாம் ஒன்றும் இல்லை, அவருடைய வழியிலே செல்கிறோம் என்பதாலே 5 எழுத்தை இவர் பாடுற பொழுது நமக்கு தெரியும். அந்த பதியும் மற்ற பற்றி எனக்கு என்று பாட்டில் நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று நான் பழக்கப்பட்டு நமச்சிவாயின்னு சொல்கிறேன். அவங்க சொன்னதுனால சொல்லிகிட்டே வரேன். ஒருவேளை நான் என்னை மறந்து போனாலும், அதாவது புலனைந்தும் பொறிகலங்கின்றாங்கள், அந்த மாதிரி ஒரு நிலை போனாலும் கூட சொல்லும் நான் என்ற எண்ணம் எனக்கு போனாலும் கூட சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று அந்த வழியடியாராக தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்று 7ஆம் திருமுறை உரையில் தந்தையார் குறிப்பிடுகிறார். அதுபோல் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா சொற்களையும் பெருமான் நமக்கு தருகிறான். உலகியல்ல எத்தனையோ சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ வகையான உணர்ச்சிகள், எல்லாவற்றுக்கும் இத்தனை பொருள்கள், அத்தனை பொருள்களுக்கும் சொற்களை வைத்து கொண்டு நாம் உலகத்தோடு பந்தப்படுகிறோம். உலகத்தோடு நாம் பந்தப்படுவதற்கு இந்த சொல் முக்கியமான காரணம் என்று தான் சைவ சித்தாந்தம் சொல்லை பரமபந்தம் என்று சொல்லுகிறது. அந்த பரமபந்தம் என்ற அந்த பொருள் நீங்கினால்தான், ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ஓவிட விந்து ஞானம் உரிப்பதோர் ஞானம் உண்டேல் சேவையர் கொடியினான் தன் சேவடி சேரலாம். கடைசியாக இருப்பது அது விந்து ஞானம் என்றால் சொல்லால் வருகின்ற ஞானம். நமக்கெல்லாம் சொல்லை சொன்னால்தான் பொருள் என்று தெரியும். அப்போ சொல்லை சொல்லாமலே ஒரு பொருள் விளங்குகிறது என்று சொன்னால், அது உயர்ந்த பொருள் விளங்குகிறது என்று சொன்னால், சேவையர் கொடியினான் தன் சேவடி சேர்வதற்கு தடையில்லை. அப்போ எல்லா மாயாகாரியங்கள் எல்லாவற்றையும், பிரகிருதி மாயை, அசுத்த மாயை எல்லாவற்றையும் கடந்து சுத்தமாயைக்கு போகிற பொழுது சொல் நமக்கு தடையாக இருக்கிறது. அந்த பரமபந்தம் என்று நீங்கினால் நமக்கு பெருமானுடைய திருவடி என்று சித்தாந்தம் சொல்வதை எப்படி விளக்கியிருக்கிறார் என்றால், அதான் இங்கே அசவை என்றார். நிறைய நாம் பேசிவிட்டோம், இனிமேல் என்ன செய்யலாம், மௌனமாக இருங்கள், பேச்சு வேண்டாம் என்று ஞானசம்பந்தன் ஒரு இடத்துல பேச்சினால் உமக்கு ஆவது என் பேதைகாள் என்றே சொல்கிறார். பேச்சில் என்ன உனக்கு பலன் வந்தது என்று, பேச்சினால் உமக்கு ஆவது என் பேதைகாள் என்று சொன்னால் அமைதியாக இருக்கணும் தானே சொல்கிறார். அவர் இன்னும் அதிகமாக சொல்கிறார் பார்க்குறோம் இல்லையா. தர்க்கமிட்டு நாய் போல சல்லனையாக பேசுகிறீங்க என்றெல்லாம் அவர் சொல்கிறார் பார்க்குறோம். அதனால் சொற்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்று தான், பேச்சடங்க வேண்டும் என்று தான் நம்ம சொல்கிறோம். அதை எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற நூல்கள் நமக்கு பயன்படுகிறது. அசபை என்பதை சொல்கிறார். பொதுவாக மந்திரங்களை சொல்லுகின்றவர். இந்த நூலே திருமந்திரம். நிறைய மந்திரங்களை சொல்கிறார், மந்திர வழிபாட்டை எல்லாம் சொல்கிறார். எல்லாம் இருந்தாலும் கூட பூஜை செய்கிற பொழுது நம்முடைய விமலநாதன் சொல்கிற பொழுது எத்தனை வகையான மந்திரங்களை இவர் சொல்கிறார். வழிபாடு செய்கிற பொழுது எத்தனை வகையான மந்திரங்களை சொல்கிறார். அவையெல்லாம் மந்திரங்கள் தான். ஆனால் அந்த மந்திரங்களெல்லாம் கிரியா மந்திரம், ஞாச மந்திரம்,
தியான மந்திரம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மந்திரங்கள் அடங்கி, அந்த மந்திரம் என்றால் அது வாக்கியம், சொல் தொடர்ன்றாங்க. சொல் தொடர் தான் மந்திரம். நமக்கு வடமொழியில் மந்திரம்ன்றாங்க, நாம் தமிழ் அந்த சொற்றொடர் என்று சொல்கிறோம். சொல் தொடரிலிருந்து அப்புறம் சொல்லுக்கு வர வேண்டும், சொல்லாக வரணும். சொல்லுக்கு வந்தவையால் நமச்சிவாய என்பது ஒரு சொல் அல்லவா, அந்த சொல்லுக்கு வர வேண்டும். அந்த நமச்சிவாய என்ற ஒரு சொல்லுக்கு மேல் போனால் சூக்கும் பஞ்சாட்சரமாக இருக்கிற ஓங்காரம் அதற்கு போக வேண்டும். அதுதான் ஒரு ஓம் என்றவர் தொடங்கினான்னு பார்த்தோம். ஓம் என்பது பிரணவம் அல்லவா, அதுதான் எல்லா சொற்களுக்கும் அடிப்படை. அந்த ஓங்காரத்தை உச்சரிக்கிறோம். உச்சரிக்காமல் அசபையாக ஜபிக்காமலே சொல்லுவது எப்படி என்று தான் நீங்கள் சொல்கிறார். அப்போது சொல் தொடரை கடக்கிறோம், அப்புறம் சொல்லை கடக்கிறோம், சொல்லுக்கு மூலமாக இருக்கிற எழுத்தை கடக்கணும். அந்த எழுத்தை தான் ஓம் என்று வைத்து அது ஒரு எழுத்து என்று சொல்லி அந்த பிரணவத்தை நாம் எப்படி ஜபிப்பது, ஜபிக்காமலே நம்முடைய அந்த மூச்சு காற்றிலே அது எப்படி இணைவது என்பதைத்தான் அஜபா மந்திரம் என்று சொல்லி நாம் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த பகுதியில் அஜபா மந்திரத்தினுடைய பெருமையெல்லாம் அவர் சொல்கிறார். மந்திரத்துக்கெல்லாம் ஒரு பெருமை உண்டு. ஆனால் அஜபா மந்திரம் என்றால் ஜபிக்காமல் மூச்சுக்காற்றோடு இருந்து கொண்டு தியான மந்திரமாக, தியானமாகவே என்றோம் இல்லையா அந்த மந்திரத்தை, அதுக்கு எவ்வளோ பலன் என்பதைத்தான் நாம் பார்த்து வருகின்றோம். ஏறக்குறைய 13 மந்திரங்கள் நாம் 12 பார்த்துருக்கிறோம். அதாவது அமலம் 12வது மந்திரம் உங்கள் புத்தகத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அமலம் 10 பாசங்கள் ஆகமம், அமலம் திரோதாயி ஆகும் ஆனந்தமாம், அமலம் சொல் ஆணவமாம் மாயை காமியம், அமலம் திருக்கூத்து அங்கு ஆமிடம் தானே என்று எல்லாம் சுத்தமாக மாறுதல், இவையெல்லாம் நீங்குதல், இவையெல்லாம் நமக்கு குற்றங்கள். திரோதானம் கூட நமக்கு குற்றம், மறைப்பு சக்தி அல்லவா, அதையெல்லாம் நாம் நீங்க வேண்டும். ஆணவம் மாயை காமியம் இவையெல்லாம் நமக்கு குற்றங்கள். இந்த குற்றங்களெல்லாம் நீங்குவதற்குத்தான் திருக்கூத்து தரிசனம் என்று நாம் செய்கிறோம் என்று அந்த திருக்கூத்து தரிசனத்தை நாம் அடிக்கடி சொன்னது தான். பார்க்கிற பொழுதே மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து ஆன்மாவை தான் எடுத்தல், ஆனந்தத்தை தான் எடுத்தல் தான் எந்த யார் பரதம் என்று நாம் அந்த பரதத்தினுடைய விளக்கத்தை எல்லாம் பார்க்கிறோம். அதனால் திருக்கூத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால், பெருமான் நம்மை மறைப்பாற்றல் இருந்து நீக்கி சிவானந்தத்திலே அடுத்தது தான் நடனக்கூத்தினுடைய, அதுவும் தில்லைக்கூத்தினுடைய சிறப்பு, அதுதான் கருத்து என்று சொல்கிறார். அது 12ஆம் பாட்டில் பார்த்தோம். இன்றைக்கு அப்புறம் 13வது மந்திரம் நாம் பார்க்கணும். தானே தனக்கு தலைவியுமாய் நிற்கும், தானே தனக்கு தனமலையாய் நிற்கும், தானே தனக்கு தனமயமாய் முதல்ல தனமலையாய் நிற்கும், தானே தனக்கு தனமயமாய், 2வது மயமாய் நிற்கும், தானே தனக்கு தலைவனும் ஆமே என்று சிவசக்தியை பற்றி அங்கு சொல்கிறார். சிவன் சக்தி வெளிப்படவும் இருப்பான், சக்தியை தனக்குள்ளே அடக்கியும் இருப்பான் என்பது நம்முடைய கொள்கை. சிவசக்தியாக சிவமும் சக்தியுமாக வெளிப்பட்டிருப்பதும் ஒன்று இருக்கிறது, அந்த சக்தியை உள்ளே அடக்கி ஏகபாதமாக இருப்பதும் உண்டு என்று நாம் சொல்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். திருக்கூத்து ஆமிடம் என்று மேற்குறிப்பிட்ட அருளாகிய சக்தி. திருக்கூத்துக்கு எது இடம்? திரு அம்பலம்தான் பெருமானுடைய திருக்கூத்துக்குள்ள இடம். அந்த அம்பலம் என்று சொன்னால் என்ன, அடிக்கடி நாம் அதை சொல்லியிருக்கிறோம். பொதுவாக அம்பலம்னா ஆகாயம்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அம்பரம் என்பது அம்பலம்னு வரலாம். அப்படி அம்பரம் என்பது அம்பலம் வந்தால் அது ஆகாயம் என்று நம்ம சொல்லலாம். இன்னொன்று அம்பலம் என்றால் பொதுவான இடம், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற இடம். மன்றம்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். கிராமங்களெல்லாம் அந்த காலத்தில் பொது இடமாக ஆலமரத்தின் கீழே ஒரு மன்றத்தை அமைத்து அங்கே நீதிமன்றம்லாம் நடக்கும் இல்லையா, அது அம்பலம் என்று பார்க்கிறோம். அங்கே யார் வேண்டுமானாலும் வரலாம், வழக்காடலாம் அல்லது உட்கார்ந்து கேட்கலாம். அதுபோல் அங்கே பெருமான் அம்பலத்திலே ஆடுகிறார் என்றால் எல்லா சமயத்திலும் ஆடலாம். சைவ சமயத்திற்கு மட்டும் அந்த அம்பலம் காட்சி அல்ல, எல்லோரும் அங்கே பார்க்கலாம் என்றுதான் பொதுவாக ஆடுகிறான் என்று நாம் சொல்கிறோம் அந்த அம்பலம். ஆனால் இன்னொன்று நாம் குறிப்பாக சொல்வது, அம்பலம் என்பது பெருமானுடைய சக்தின்னு சொல்கிறோம், பராசக்தி. அதை உண்மை விளக்கத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அதாவது பறை இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் என்று ரொம்ப விளக்கமாக பாடுறார் உண்மை விளக்கத்தில். பறை என்று சொன்னால் பராசக்தியின் அர்த்தம். பரன் என்பது ஆண்பால், அதுக்கு பெண்பால் பறை. அதனால்தான் தேமொழியார்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செங்கல்பட்டில் சார்ந்தவர். அவருக்கு அடிக்கடி சொல்லுவார்,
பரம்பரை என்று ஒரு சொல் நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். பரம் என்றால் பெருமானை குறிப்பது, பறை என்றால் சக்தியை குறிப்பது. எனவே பரம்பரை என்றால் சிவனையும் பராசக்தியும் குறிப்பது என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். இது ரொம்ப அடிக்கடியாக நம்ம அது என்ன பரம்பரைப்பா என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன வேடிக்கையாக சொல்லுவார். அது உண்மையும் கூட அதுதான். அதுபோல் பரம்பரா என்பது தான் பரம்பரை. பறை என்றால் பராசக்தின்னு அர்த்தம். அந்த பராசக்தியை இடமாக கொண்டு பெருமான் நடனமாடுகிறான் என்று வருது. சித்தாந்த ஞானபாலு தான் உண்மை விளக்கத்துக்கு அருமையான விளக்கம் எழுதியவர். அது பல இடங்களில் நாம் படித்து சொல்லியிருக்கிறோம். அந்த உண்மை விளக்கத்தில் 3 இடங்களை பெருமானுடைய நடனமாக சொல்கிறார். முதல்ல சொல்லுகின்ற பொழுது சிவாய நம என்கின்ற, அது நமசிவாய் என்று சொல்லுகின்ற பஞ்சாட்சரமே அவருக்கு வடிவமாக நடனமாடுகிறான். பஞ்சாட்சரத்தையே இடமாக கொண்டு வடிவாக கொண்டு நடனமாடுகிறான் என்று வரும். 2வது ஆன்மாவை இடமாக கொண்டு ஆடுகிறான் என்று வரும். அதாவது 8ம் 2ம் உருவான இலிங்கம். அங்கே நட்டம் புதல்வா நபிலக்கேள்னு பாட்டு. 8ம் 2ம் என்றால் 10ன்னு அர்த்தம். 10க்கு தமிழில் யா, யா என்பது ஆன்மாவை குறிப்பது. எனவே 8ம் 2 உருவான இலிங்கம் என்பது ஆன்மா. ஆன்மாவிலே நடனமாடுகிறான் என்று. 3வதுதான் பறை. பறையிடமா மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வு கேட்டால ஒருவன் என்று 3வது இடம் சொல்கிறோம். அங்கே சித்தாந்த ஞானபானவர் எழுதுகிறார், 3 இடங்களை சொல்கிறீங்களே, அது எது பெருமான் ஆடுற இடம்? ஆன்மாவில் ஆடுறானா, இல்லை பராசக்தி இடமாக கொண்டு அந்த அம்பலத்தில் ஆடுகிறானா, அல்லது மந்திரமே உருவாக கொண்டு ஆடுகிறானா என்றால் 3ம் தான் என்றார். 3ம் தான் சொல்கிறார். அது என்ன அழகாக சொல்கிறார் என்றால், மந்திர வடிவாக ஆடினால் அது பெருமானுடைய தூல வடிவம். தூல வடிவமாக மந்திரமாக சொன்னால் அதற்கு தூல வடிவம். போன வகுப்பு நான் இங்கே சொன்ன ஞாபகம். திருவாசகத்தில் சொல்லியிருப்பேன். திருவாசகத்தில் நமச்சிவாய வாழ்க நாடந்தாள் வாழ்கன்னு வர்றதுக்கு அப்பா அப்படி தான் உரை எழுதுகிறாங்க. நமச்சிவாய என்பது பெருமானுடைய தூல வடிவம், ஏன்னா மந்திர வடிவம். எனவே தூல வடிவத்தை முதல்ல சொல்கிறார் நமக்கெல்லாம். நாதன் தாள் என்பது திருவடி. திருவடி சூக்கும நிலை, அது எல்லாருக்கும் அறிய வராது. எனவே சூக்குமத்தை பின்னாலே சொல்லுகிறார். எனவே நமச்சிவாய என்பது தூல வடிவத்தை சொன்னார், நாதன் தாள் என்பது சூக்கும வடிவத்தை சொன்னார்ன்றாங்க. அதுபோல் இங்கே மந்திரம் என்பது தூல வடிவம் பெருமானுக்கு. அப்புறம் ஆன்மா என்பது சூக்கும வடிவம். 8ம் 2 உருவான இலிங்கம் என்றால் ஆன்மாவுக்கு அது சூக்கும வடிவம். அப்புறம் பறையிடமாக கொண்டு பராசக்தியை இடமாக கொண்டு ஆடுகிறான் என்றால் அது அரிசூக்கும இடம் என்று, அரிசூக்கும வடிவம் என்று 3ஆக சொல்கிறார். அருள் வடிவாக இருப்பது பெருமானுக்கு அரிசூக்கும வடிவம். ஆன்மாவிலே வடிவாக இடமாக கொண்டு ஆன்மாவே வடிவமாக இருக்கிறார் என்றால் அது சூக்கும வடிவம். மந்திரமாக அவன் வழிபடுகிறான் என்றால் அது தூல வடிவம் என்று பார்க்கிறோம். அதில் என்ன சிறப்பு என்றால், மந்திரம் என்பது நமக்கு மாயா காரியம், சொல் சுத்தமாயை, அது மந்திரம். சுத்தமாயை வடிவமாக கொள்ளுகிறான். அது என்னதான் இருந்தாலும் வாக்கு சடப்பொருள், மாயா காரியம் சடப்பொருள். சடப்பொருளை இடமாக கொள்வது அவனுக்கு இயல்பு. ஏனென்றால் அட்டமூர்த்தத்தில் பஞ்சபூதங்களிலும் 2 சுடலையும் இடமாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். ஆன்மாவிலே இடமாக இருக்கிறான் என்று சொன்னால், ஆன்மா என்பது சித்துப்பொருள். அட்டமூர்த்தத்தில் ஆன்மாவும் ஒரு இடமாக சொல்கிறதுனால அப்போ சித்துப்பொருளிலும் இடமாக இருக்கிறான், சடப்பொருளும் இடமாக இருக்கிறான். சடப்பொருளே இடமாக இருந்தால் அது அதிஷ்டானம்னு சொல்லணும். அதிஷ்டானம் என்று சொல்கிற பொழுது இது தூல வடிவம். ஆன்மாவை இடமாக கொள்கிறான் என்று சொன்னால் அது ஆவேசம், ஆவேச பக்கம் என்று சொல்லணும். அதில் சூக்கும் வடிவமாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இது இல்லாமல் அவனுடைய சொந்த நிலை எது, சொரூப நிலையாக அவனுடைய நிலை என்ன என்றால் அருளே இடமாக, அருளையே இடமாக கொண்டுதான் அவன் நடனமாடுகிறான் என்பதுதான் அங்கே பறையிடமா மிகு பஞ்சாக்கிரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாதவன், வாக்கிறந்தவன் சொல்கிற இடம் அதுதான். அது சொரூப லட்சணத்தை சொல்வது என்று பார்க்கிறோம். அதனால தான் இங்கே சொல்கிறார், தானே தனக்கு தலைவியும் என்றால் உங்கள் குறிப்பில் பார்க்கலாம். திருக்கூத்து ஆமிடம் என மேற்குறிக்கப்பட்ட அருளாகிய சக்தி பெருமானுக்கு நடனமாடுகின்ற இடம் எது என்றால் அருளாகி இருக்கின்ற இடம், சக்தி தான் அவனுக்கு இடம். அந்த சக்தி தனக்கு ஒரு தலைவியை வேண்டாது தானே தலைவியாய் நிற்பாள். தனக்கு என்று ஒரு தலைவி, சக்திக்கு ஒரு தலைவி, அவளே தலைவிதான். எப்படி அவன்தான் தலைவன், அவனுக்கு மேலே ஒரு தலைவன் இல்லையோ அதுபோல் அவனுக்கு இருக்கின்ற சக்தியாக இருக்கிற தலைவிதான் தலைவி, அவளுக்கு மேலே ஒரு தலைவி கிடையாது. ஏன்னா அந்த கேள்வி வரலாம், தலைவன் எனக்கு அவனுக்கு மேலே ஒன்று கிடையாது, பெருமானுக்கு மேலே ஒன்று கிடையாது, ஆனால் தலைவிக்கு மேலே ஒரு இருக்கக்கூடாதா என்று ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? அதுக்காக அதுவும் கிடையாது. தலைவிக்கு மேலே அவனுடைய சக்திக்கு மேலும் ஒரு சக்தி என்பது கிடையாது என்பதற்குத்தான்
தானே தலைவியாய் ஒரு தலைவியை வேண்டாது தானே தனக்கு தலைவியாய் நிற்பாள். மேலும் தானே தனக்கு இன்றியமையான பொருள்கள், அங்கே தானே தனக்கு தனமலை என்றார். தனம் என்றால் பொருள் என்ற அர்த்தம். பொதுவாக நம்முடைய செல்வம் வைத்துக் கொள்ளலாம். பொருட்செல்வம் போல தமிழில் செல்வம் என்ற சொல் பொது சொல் தான். இன்றைக்கி செல்வம்னா காசுன்னு பணம் நினைக்கிறோம், அது அல்ல, அது பொது சொல். அதனால் அதை பொருட்செல்வம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அருட்செல்வம் என்றால் அது செல்வம் பொது சொல் தான். அது அருளாகிய செல்வம் பொருளாகிய செல்வம் என்று ரெண்டாக பிரிக்கிறோம். எனவே பொருட்செல்வம் அருட்செல்வம் என்று செல்வம் பொதுவாக இருந்தாலும் கூட சிறப்பாக குறிப்பது சொல்வது போல இங்கே தனமலை என்றால் எல்லா பொருளாக இருக்கிறான் பெருமான் என்று தனமலையாக இருக்கிறான் என்றால் தானே தனக்கு இன்றியமையான பொருள்களாக பெருமானுக்கு வேண்டியவனாக இருக்கின்ற அஷ்டமூர்த்தமாக பெருமான் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற இடமாக, அதாவது மகேஸ்வர மூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வெளிப்படுகின்ற ரெக்கார்டாகுது. பார்த்து தன்னை வெளிப்படுத்தி கொள்கிற இடமாக மகேஸ்வர மூர்த்தம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் பல இடங்களை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். அதெல்லாம் இன்றியமையான பொருளாக அவன் ஆகிறான் என்றால் எல்லாம் அவனுக்கு சக்தி தான் வடிவம். எந்த பொருளாக இருந்தாலும் சக்தி தான் அவனுக்கு துணையாக இருக்குன்னு பார்க்கணும். எனவே இதே தானே தனக்கு தனமலையாய் நிற்கும், அப்புறம் தானே தனக்கு தனமயமாய் நிற்கும் என்றார். பொருள் மயமே அவன்தான், சக்தி வேறு அல்ல, சிவம் வேறு அல்ல என்று பொருள்மயமாக அவன் இருக்கிறான். அவனுக்கு துணையாக இருப்பது அவருடைய சக்தி தான் என்பதனாலே தனமயமாய் என்றால் அருளே மயமாக. சித்தியாரில் ரொம்ப விளக்கமாக சொல்கிறார். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு. அருள் அருள் என்று சொல்கிறீங்களா, அது என்ன என்றால் பெருமானுடைய ஆற்றல் என்று நாம் சொல்கிறோம். பெருமானுடைய ஆற்றல் என்பது சாதாரண சடப்பொருளுக்கெல்லாம் இருப்பது சட ஆற்றல், பெருமானுக்கு இருப்பது அருளாற்றல் என்று கருணை அல்லவா. எனவே 8 குணங்களில் பெருமானுக்கு அருளாற்றல் என்பது ஒரு குணம், பேரருள் என்பது ஒரு குணம். அப்படியாக இருக்கிறான் என்றால் ஒரு பொருளுக்கு குணமாக இருப்பது சக்தி அல்லவா, ஆற்றல் அல்லவா. அந்த ஆற்றலாக இருப்பது அவனுக்கு அருள் என்று தனமயமாய் நிற்கும், தன்னுள்ளே சூக்குவமாய் நிற்கின்றான். இனி தனக்கு தலைவனாகிய சிவனும் அவளே, தனக்கு தலைவனாக அவனும் இருக்கிறான் என்றான். அதாவது சிவம் சக்தி என்பதில் யார் தலைவன் யார் தலைவி என்ற வேறுபாடு இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்கிறார்கள். இதெல்லாம் தான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் விடாமல் சொல்லிட்டு வர்றது. ஏனென்றால் 6 சமயமாக ஆதிசங்கரர் சொன்ன பொழுது சைவம் என்று ஒன்று சாக்தம் என்று ஒன்று ரெண்டாக பிரிச்சுட்டார். அது நமக்கு உடன்பாடு கிடையாது. சாக்தம் என்றால் சக்தியை வழிபடுகின்றவர்களெல்லாம் சாக்தர்கள் சொல்லிட்டார். அப்போ அது வேறு ஒரு வழிபாடாக வேறு ஒரு நெறிமுறையாக போயிடுச்சு. அப்போ சைவம் என்பது வேறாக, சக்தி வழிபாடு என்பது வேறாக அவர் சொல்ல ஆரம்பித்தார். நமக்கு சக்தி வழிபாடு என்று தனியாக கிடையாது. சக்தியை வழிபட்டால் அது சிவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்கு தான் நம்ம சக்தியை வழிபடும் சொல்கிறோமே தவிர சக்தியை தனியாக வழிபடுவது என்பது இல்லை. அதனால்தான் சாக்த வழிபாடு. சக்தியை பரம்பொருளாக கொள்ளுகின்றவர்களுக்குள்ள கருத்தெல்லாம் நமக்குள்ள கருத்து அல்ல. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாம் என்ன சொல்கிறோம், சிவபூஜை செய்தால் சிவபூஜைக்குள்ளே சக்தி அடங்கியிருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். அவங்க அப்படியே மாற்றி சொல்கிறாங்க, நாங்கள் சக்தி பூஜை செய்தால் அதில் சிவம் அடங்கியிருக்குது என்று அவங்க சொல்கிறாங்க. இது எவ்வளோ பொருத்தமா என்றால், சிவனை வணங்கினால் சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்குது. அதாவது அந்த அவங்க வீட்டில் கணவன் வந்தால் மனைவி கட்டாயம் வருவாங்க அப்படின்னா 2 வகையாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம், மனைவி இல்லாமல் ஒரு வரமாட்டாருங்க அப்படின்னா அவ்வளோ அன்புன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, அந்த அம்மாவை விட்டு வரல போக முடியாதுங்கன்னா என்ன அர்த்தம், எங்கே போனாலும் கூட வருவாங்க என்றால் அது கம்பல்சரியாக போய் ஆகணும்னு அர்த்தம் இல்லையா. அப்போ அந்த அம்மாவுக்கு கட்டுப்பட்டு தான் அவரை அழைச்சி கொண்டு வராமல் ஆகிடும். அந்த மாதிரி உலகிலே சொல்கிற பொழுதே அப்படி நாம் சொல்கிறோம்னு சொன்னால், சிவனை வழிபட்டால் சக்தி அருள் நமக்கு கிடைக்கும்னு சொன்னால் அது சைவ சமயம். சக்தியை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும்னு சொன்னால் அது சாக்தம். அது கிடையாது என்று நம்முடைய கொள்கை. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாக்தத்தை படித்தா வேடிக்கையாக இருக்கும். தாம் சக்தி வழிபாடு உடையவர்கள் என்று வெளியே சொல்வது கிடையாது. ஏன்னால் இரவு நேரம் தான் அவங்கெல்லாம் பூஜை. நாமெல்லாம் மாலை நேர பூஜை காலை நேர பூஜை, அவங்களாம் நள்ளிரவு தான் பூஜை பண்ணுவாங்க. நள்ளிரவில் ஏன் பண்ணுறாங்கன்னா, தான் சக்தியை வழிபடுவது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி சின்னம் கூட அதிகமாக அணிவது கிடையாது, சக்தி சின்னமாக அணிவது கிடையாது. இதெல்லாம் அவங்களுடைய கொள்கைகள் அதெல்லாம். அதனால் அந்த சக்தியினுடைய
வழிபாடு என்பது தனியாக போயிடுது. அது தெரியாமல் ஆதிசங்கரர் எண்ணிதான் 6 சமயமாக அவர் சொல்லிட்டார். நமக்கு எடுத்த உடனே உண்ணாமலை உமையாளோட உடனாகிய ஒருவன் இல்லை தோளுடைய செவியன் அப்படி தான் நான் சொல்லி பழக்கமே தவிர தனியாக பெருமானை சொல்லி நமக்கு பழக்கம் கிடையாதுன்னு பார்க்கிறோம். அதனால் தானே தனக்கு தலைவனும் ஆம் என்று சிவமும் சக்தியும் வேறல்ல என்பதற்கு ஒரு மந்திரத்தை இங்கே சொல்லுகிறார். சக்திதான் அவனுக்கு எல்லாமாக எல்லாம் அவனாக இருக்கிறான் சொல்லி சிவஞான சித்தியாரில் அவனுடைய உருவம் சக்தி, அவனுடைய குணம் சக்தி, அங்கம் சக்தி, சாங்கம் சக்தி, பிரத்யங்கம் சக்தி என்று எல்லாவற்றையுமே அவர் சக்தியாக சொல்கிறார். சிவஞான சித்தியாரில் பார்க்கணும். பெருமான் இப்போ நடராஜ பெருமான்னு சொன்னால் நடராஜ பெருமானுடைய அங்கம் என்று சொன்னால் அங்கம் என்று சொல்கிற பொழுது பொதுவாக இதயம் சொல்லுவாங்க, முகம் சொல்லுவாங்க, சிரசு செய்யன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கம் சொல்லுவாங்க. அங்கத்தில் அடங்கும். முக்கியமாக மேஜர் போர்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மேஜர் போர்ஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க. இதயம், முகம், சிரசு என்று சொல்லுவாங்க. பிரத்யங்கம் என்று சொன்னால் கைகால் கண்கள் எல்லாம் பிரத்யங்கம் என்று, கைகால் மற்ற உறுப்புகள் எல்லாம் பிரத்யங்கம் என்று சொல்லுவாங்க. சாங்கம் என்று சொன்னால் அங்கத்தோடு சார்ந்திருப்பது, பிரியாதிருப்பது என்றால். முருகன் என்று சொன்னால் வேல் இல்லாமல் முருகன் கிடையாது. வள்ளி தெய்வானை இல்லாமல் கூட இருப்பார் முருகன், ஆனால் வேல் இல்லாமல் இருக்க மாட்டார். எனவே அதேபோல் சூலம் இல்லாமல் நம்முடைய பெருமான் இருக்க மாட்டான். இதெல்லாம் நமக்கு சாங்கம் என்றால் அங்கத்தை விட்டு பிரியாமல் இருப்பதெல்லாம் சாங்கம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் எது பெருமானுக்கு என்றால் எல்லாம் சக்தி தான். அவன் உருவாக இருந்தாலும் குணமாக இருந்தாலும் ஆயுதங்களாக இருந்தாலும் எல்லாம் சக்தி தான் என்று நாம் சொல்கிறோம். எனவே சிம் சக்தி என்பது வேறல்ல என்பது அதுக்கு நல்ல ஒரு வார்த்தை தாதான்மயம் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறோம். தாதான்மய சக்தி என்று சொன்னால் இருமையில் ஒருமை, ஒருமையில் இருமை என்று சொல்வாங்க. அத்வைதம் என்று சொல்கிற பொழுது 2 பொருள் ஆனால் ஒன்றாக இருப்பது அது அத்வைதம். இரு பொருள் ஒன்றாக இருந்தால் அந்த இருமையில் ஒருமை என்றால் அது அத்வைதம். ஒரு பொருள் தான் அது 2ஆக இருந்தால் சூரியன், சூரியனுடைய கதிர், விளக்கு அல்லது விளக்கினுடைய ஒளி என்றால் அது தாதான்மியம். அது நமக்கு ஒருமையில் இருமைன்னு சொல்கிறோம். அப்போ பெருமான் ஒருமையில் இருமையாக இருக்கிறான்னு சொன்னால் சக்தி பெரியதா சிவம் பெரியதா என்று சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. அது கேட்டால் அடிப்படையே தெரியாதவர்கள் என்று தான் அர்த்தம் என்று பார்க்கணும். அதனால்தான் கணவன் மனைவி என்றால் வீட்டில் கூட என்னங்க கணவன் பெரியவனா மனைவி பெரியவனா என்று கேட்கக்கூடாது. ஏன்னா 2 பேரும் சமந்தானே. அதாவது ஏரோட்டுகின்றவர்களுக்கு தெரியும், மாட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ரெட்டை மாட்டு வண்டின்னு சொன்னால் 2 மாடு சரியாக இருந்தால் தான் வண்டி ஓடும், 1 தகராறு இருந்தால் வண்டி ஓடாது. ரொம்ப நாளைக்கு முன்னால் இந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்னு ஒரு ஆங்கில பத்திரிகை வரும். அதில் கார்ட்டூன் மாதிரி நகைச்சுவை போடுவான். கார்ட்டூன் மாதிரி வெறும் படம் தான் இருக்கும், வெறும் படத்திலே நகைச்சுவை இருக்கும். அதாவது கணவன் மனைவி 2 பேரும் காரில் போகிறாங்க. முதல் படம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி 2 பேரும் காரில் போகிறாங்க. நேராக பாதை வச்சு காட்டுவான். காரில் இந்தம்மா ஃப்ரண்ட் வீல் இந்தம்மா இப்படி உட்காந்துருப்பாங்க, இவர் டிரைவிங் சீட்டை உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டுருக்கார். அடுத்த கட்டம் என்ன வரும்னு சொன்னால் அடுத்த கட்டம் ஒரு பாதை 2ஆக பிரியும். வலப்பக்கம் ஒன்று பிரியும், இடப்பக்கம் ஒன்று பிரியும். 2வது படம். 3வது படம் என்னென்னா கணவன் இருக்கல டிரைவர் அவர் வலப்பக்கம் காட்டுவார், பக்கத்தில் இருக்கிற அந்தம்மா இடப்பக்கம் காட்டுவாங்க. இதான் படம் முடிஞ்சு வச்சு இல்லையா. காரில் போகிற போதே தகராறு. அவன் வலப்பக்கம் போகணுன்றான், இவர் இடப்பக்கம் போகணுன்னு சொல்கிறாருன்னு வெறும் படத்தை காண்பித்து வலப்பக்கம் காட்டுவார், ரைட்டுன்னுவார், இந்தம்மா லெஃப்ட்டுன்னு என்றார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை என்பதை காட்டுறார். அதுபோல் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை நமக்கு கிடையாது என்று தான் கணவன் மனைவி என்று எப்படி வைத்திருக்கிறோம் என்றால், எப்படி விட்டு கொடுத்துருக்குறோம் என்றால், கணவன் என்ற சொல்லை அந்தம்மா நமக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கனவி என்ற ஒரு சொல் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், மனைவி என்ற சொல்லை அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம், மனைவி என்ற சொல் நமக்கு கிடையாது இல்லையா. எவ்வளோ நம்ம கம்பேர் பண்ணி இல்லையா, கம்பேர் பண்ணி ரொம்ப சமாதானமாக நான் கணவன் கனவின்னு வேணாம், உனக்கு நீ மனைவி மனைவன்னு வேணாம் என்று உனக்கு ஒன்று கழிவு எனக்கு ஒன்று கழிவுன்னு சொன்னான். 2 பேர் இல்லை எல்லாரும் அப்படி தான். அது அவர் இல்லான், அது இன்னும் வேடிக்கையாக சொல்கிறாங்க. இல்லாள் என்ற ஒரு சொல் இருக்கே தவிர இல்லான்னு சொல் கிடையாது, தமிழில் கிடையாது. இருக்குது இல்லான் என்று சொன்னால் இல்லாதவன் அர்த்தம், பொருள் இல்லாதவன் அர்த்தம். ஆனால் இல்லாள் என்று சொன்னால் மனைவிக்கு வீட்டுக்கு இல்லாள், இல்லத்தை ஆளுகின்றவன் அர்த்தம். ஒரே தமிழில் இல்லாள் என்றால் இல்லத்தை ஆளுகின்றவன். ஆனால் இல்லான்னு சொன்னால் இல்லத்தை ஆளுகின்றவன் கிடையாது, இல்லத்துக்கு தலைவன் கிடையாது, இல்லாதவன். அது என்ன புரியாத போதுருக்காதான் அவையார் என்ன பண்ணார், இல்லானை இல்லாலும் வேண்டாம் அங்கேயே சொல்லிட்டார். ஒரே பாட்டிலேயே இல்லானை இல்லாலும் வேண்டாள் அப்படின்னா பொருள் இல்லாதவனை மனைவி கூட விரும்ப மாட்டாள் என்று சொன்னால் தமிழில் இல்லான்னு கிடையாது. அதனால் சேக்கிடார் அவர் ரொம்ப திறமையானவர். அவருடைய அந்த அறிவெல்லாம் உயர்ந்த அறிவு இல்லையா, அருளால் வந்த அறிவு. இல்லாள் என்ற சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆண்பாலாக ஒன்று சொல்கிறார்.
இல்லாளன் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் காயின் பண்ணுற வார்த்தை தான், அவரே அந்த வார்த்தையை உருவாக்குறார். இல்லாளும் அதுக்கு முன்னே கிடையாது, இல்லாள் இல்லான் தான். இல்லாள் என்று சொன்னால் வீட்டுக்கு தலைவிதானே தவிர அவன் வேறு யாரும் கிடையாது. வீட்டுக்கு தலைவன் நீ சொல்லாதீங்க. அப்போ பாரதியாரோட என்ன பண்ணுறார், பெண் சுதந்திரம் பேசுகிறவர் தான், பெண் உரிமை பேசுகிறவர் தான். அவர் என்ன சொல்கிறார், ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை. அவன் என்ன பண்ணுவான், சம்பாதிப்பான், அவ்வளோதான். மற்ற கருமங்கள் செய்தே மனைவி வாழச் செய்பவள் மனைவி. என்ன மனைவி என்றால் மனைவி வாழச் செய்பவள். பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அவன் சம்பாதித்தோடு சரி என்று ஒரு பாடுறார். அதனால் இல்லாள் என்றாலே இல்லத்தை ஆளுகின்றவன் ஒத்துக்கிறோம். அதை சேக்கிடார் என்ன பண்ணார், காரைக்கால் அம்மையார் புராணத்தில் வைக்கிறார். ஏன்னா காரைக்கால் அம்மையாரில் அந்த அம்மாவுக்கு வாய்த்த மனைவி கணவன் இருக்கான் இல்லையா, அவன் பொருத்தம் இல்லாத கணவன் தான் பெருமான் தரார். ஏன்னா ஆட்கொள்ள போகிறார். அந்த அம்மா இல்லறத்திலிருந்து கொண்டு நம்ம மாதிரி குழந்தை குட்டிலாம் பெற்றுட்டு பேரம் பேத்திலாம் பார்க்க போகிறது கிடையாது. எனவே அவர் என்ன பண்ணுறார், ஆள பிறந்தவள் அல்லவா காரைக்கால் அம்மையார் புனிதவதியார். எனவே அந்த அம்மாவுக்கு திருமண விருப்பம் இல்லை என்பது குறிப்பாக அவர் சொல்கிறார். பிறந்து முடிவெய்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து சேவடியே சேர்ந்தேன்னு அவர் பாடினாங்கன்னா என்ன அர்த்தம், பிறந்த காலத்துலேருந்து உன்னை தான்ப்பா நான் பாடிட்டு இருக்கேன், எனக்கு வேறு எண்ணம் இல்லைன்னு தான் அந்த அம்மா பாடியிருக்கிறாங்க. அது அவருக்கு தெரியும் அல்லவா. அதனால் என்ன செய்தார், பொருத்தமில்லாத ஒரு கணவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் வரலாறு நமக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன செய்தார், பொருத்தமில்லாத கணவன் என்றால் புனிதவதியாரை மேலாண்மை செய்கின்றவன், ஆள்கின்றவன், அடக்குமுறை செய்கின்றான். அந்த கருத்தை தான் அவன் இல்லாளன் என்று ஒரு வார்த்தையை சொன்னான். இல்லாள் அந்த அம்மா புனிதவதி, ஆனால் அந்த அம்மாவே ஆளக்கூடியவன் என்ற அர்த்தத்தில் தான் இல்லாளன் என்று சொன்னார். அது என்ன அழகாக சொல்கிறார் என்றால், மாம்பழம் தான். இப்போ மாம்பழ சீசன் இல்லையா, மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேரும். முதல்ல சொல்கிற போது என்ன சொல்கிறார் சேக்கிழார், அங்கே இருக்கிற பணியாளை கூப்பிட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருப்பான்னு சொல்கிறேன். வீட்டை கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறார், அது மாதிரி கொடுத்துட்டு வந்துடுறான். அங்கே அப்படி தான் சொல்கிறார். அடுத்து ரெண்டாவது இங்கே வந்து சாப்பிட்றான் இல்லையா, சாப்பிடுகிற பொழுது ஒரு பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது பழத்தை நல்ல கணவனாக இருந்தால் என்ன பண்ணணும், பழம் நல்லா இருக்குது நீ சாப்பிடு அந்த பழத்தைன்னு தானே சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்குது பழம், அதை எனக்கு கொண்டாடுறான். அவளை பற்றி கவலையே படலை, மனைவி பற்றி கவலைப்படாமல் அடுத்த மாங்கனி தனக்குத்தான் என்ற அளவிற்கு அவன் மோசமானு சொல்கிறான் இல்லையா. அடுத்த பழம் கொண்டான்னு சொல்ற என்ன சொல்கிற தெரியுங்களா, இல்லாளன் வைக்க என வைத்த இருமாங்கனின்ற அந்த இடத்துல சொல்கிறேன். அங்கே எப்படி சொல்லியிருக்கிறான்னு சொன்ன, அங்கே சொல்கிற முதல்ல இப்படி சொல்ல, பணியாளர்கிட்ட கொடுத்து எடுத்து போய் கொடுத்துப்பா வீட்டிலன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து போனான்னு அங்கே சொல்லிட்டார். இங்கே சொல்கிறப்ப என்ன சொல்கிறார், இல்லாளன் வைக்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் வரவில்லை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா. அதான அர்த்தம், பழத்தை கொடுத்தாச்சு நான் வரவரையும் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம். அப்போ எவ்வளோ டாமினேட் பண்ணியிருக்கிறான் என்றால், இந்த டாமினேஷன்லாம் பார்த்து தான் பெருமான் அந்த அவனை படைக்கிறார் என்றால் இல்லறம் நடத்த போவது கிடையாது என்று பார்க்கிறோம். அதனால் அங்கே தலைவி தலைவர் என்று சொன்னால் இருவரும் ஒன்றாக இருந்தால் தான் இல்லறம். அழகாக ஔவையார் சொல்கிறார். அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்கிறாங்க, நம்ம வரலாறு தெரியல. ஆனால் அந்த அம்மா சொல்கிற பொழுது காதல் இருவர், அழகான பாட்டு அது. ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். அறம்பொருள் என்ன அழகாக சொல்லியிருக்காங்க, ஈதல் அறம். அடுத்தவனுக்கு இல்லாதவனுக்கு நீ இருக்கிற இல்லையா வச்சுக்கிற இல்லையா, இருப்பவன் கொடுக்கணும். எனவே அது ஈதல் அறம். அப்புறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள். பொருளை எப்படி வேணாலும் சேர்க்கலாம், ஆனால் நல்ல வழியில் வரணும், அறத்தால் வரணும். நல்ல வழியில் வருகின்ற பொருள் தான் உனக்கு உதவும், அதை தான் கொடுக்கணும். எனவே தீய வழியில் வந்துவிட்டால் அதை கொடுத்து தீர்த்து கொள்ளலாம். அடுத்தவனுக்கு இது ஈந்தோ அல்லது காணிக்கையாக உண்டியலில் போட்டோ அந்த பாவத்தை தீர்த்து கொள்ளலாம் என்றால் அந்த கணக்கை வைக்க மாட்டான் பெருமான். நீ கோடிக்கணக்காக கூட எடுத்து போய் போடலாம், உண்டியலில் போட்டால் அவன் கணக்கு வைக்கிறான். இது எப்படி வந்ததுன்னா இது ஒழுங்காக வரலை என்று அதை அறமாக அவன் சேர்ப்பது கிடையாது, காணிக்கையாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே தீவினை விட்டு, வள்ளுவர் சொல்கிறார், தீதின்றி வந்த பொருள் ஒன்பொருள் காட்பை ஏற்றியார் என்றெல்லாம் அந்த பொருளுக்கு சொல்கிறார். அப்போ தீவினை விட்டு ஈட்டல் அறம் சொன்னவர் அடுத்து என்ன சொன்னார், காதல் இருவர் கருத்து ஒருமித்துனார். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்று சொல்லிட்டு அப்புறம் ஒன்று சொன்னார், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே வீடு என்றார். கடைசியாக முடிக்கிறார். அறம்பொருள் இன்பத்தை இப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டது இன்பம், பரனை நினைந்துன்னார், பெருமானை நினைந்து இம்மூன்றும்னார். அறம்பொருள் இன்பம் மூன்றையும் விட்டதே வீடு என்று சொல்லியிருக்கிறார். என்றால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இல்லறம் நமக்கு என்பது வீடு பேற்றுக்கு உரியது என்று நமக்கு தெரியும். துறவரம் மட்டுமல்ல, இல்லறம் கூட நமக்கு வீடு பேற்றுக்கு உரியது என்று தான் அங்கே பெருமான் சக்தியுமாக சிவனுமாக இருக்கிறான் என்பதை இந்த பார்த்து சொல்லியிருக்கிறார். அங்கே எழுதியிருக்கிறேன், தனமலை என்பது செல்வமாகிய மலை. பெருமானுக்கு எது தனம் என்றால் செல்வம்ன்றார். எப்படி சொல்கிறோம், பெருமானுக்கு மலை போல செல்வம் நாம் சொல்கிறோம் இல்லையா.
ஆனால் பெருமானுக்கு மலையே செல்வமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? மலை போல செல்வம் நாமெல்லாம் சொல்லுவோம். ஆனால் பெருமானுக்கு மலையே செல்வம்னா என்ன? பொன்மலை, மேருமலை, பொன்மலை. பொன்னே மலையே பொன்னாக இருக்குது. இந்த பக்கம் அவர் எங்கடா உட்காந்துக்கிறார்? வெள்ளி மலையில் உட்காந்துக்கிறார், வெள்ளி நெருப்பில் உட்காந்துக்கிறார். உட்கார்ந்திருக்கிற வெள்ளிமலை தனுவாக இருப்பது பொன்மலை என்று மேருமலை என்று பார்க்கணும் இல்லையா? இப்போ பொன்மயமாக இருக்கின்ற பெருமான் தனமலை என்று சொல்கிறார். செல்வமாகிய மலை. அது பெருமானுக்கு உள்ள செல்வம் இருக்குது அல்லவா? அருள் அல்லவா? அருள் தான் அவனுக்கு செல்வம். அதனால் அதை விபூதி என்று நாம் சொல்கிறோம். கோயிலில் சென்று ஏன் விபூதி வாங்குகிறோம் என்று சொன்னால், பூதி என்றால் செல்வம்னு அர்த்தம். நமக்கு எத்தனையோ செல்வம் இருக்கிறது. வாழ்க்கையில் பெருமான் அவன் எத்தனையோ தந்திருக்கிறான். அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ தருகின்ற செல்வம் தான் எனக்கு செல்வம் என்பதற்குத்தான் விபூதி என்றால் மேலான செல்வம்னு அர்த்தம். கோயிலில் சென்று பெருமான் அருளாக வருவதல்வா விபூதி. தனமலையாக இருக்கிற நீ தானே எல்லாமாக பொருளாக இருக்கிறாய். அந்த எல்லாமாக இருக்கிற நீ தருவது தான் எனக்கு செல்வம் என்று தான் நாம் விபூதியை வாங்குகிறோம். அதைத்தான் தனமலை, செல்வமாகிய மலை என்று சொன்னார். பராவணமாவது நீர் என்று. ஆனால் பராசக்தி என்றால் விபூதி என்பது பராசக்தி அருள் என்று அங்கே மந்திரமாவது நீரில் பாட்டு நிறைய சொல்கிறார். அதில் பராவணமாவது நீர் என்று ஒரு வார்த்தை வருது. அந்த பராவணம் என்றால் பரா என்பது பராசக்தி. பராசக்தியினுடைய திருவருள் வழியாக இருக்கிறான் பெருமான் என்று சொல்கிறார். அப்புறம் பின்வந்த தனம் என்பது தன்னம் என்பதனுடைய குறை. இதனால் அருள் எனப்பட்ட சக்தியில் சிறப்பு உணர்த்தப்பட்டது. 13வது மந்திரத்தில் சக்தின்னு சொன்னால் இல்லையா? அது என்ன என்பதை அந்த 13வது மந்திரத்தில் அவர் சொல்லியிருக்கிறான்னு பார்க்குறோம். அந்த பாட்டில் தானே தனக்கு தனமயமாக இருக்கு இல்லையா? அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது வரியில் தானே தனக்கு தனமலைன்னு வருது. அந்த தனம் என்றால் செல்வம்னு அர்த்தம் அந்த இடத்துல. 3வது வரிகளே தானே தனக்கு தனமயம், தன என்று இருக்கு இல்லையா? தன என்றால் தன்னை, அது இடைக்குறையாக வருது. தன்னுடையன்னு அர்த்தம். தன்மயமாக இருக்கிறான்னு அர்த்தம். தன என்றால் தன்மயமாகன்னு அர்த்தம். தன்மயமாக என்றால் சுதந்திரமாக இருக்கிறான், அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று. தனமயமாக என்றால் தன்மயமாக இருக்கின்ற பெருமான் என்றார். அப்புறம் தானே தனக்கு தலைவனாக இருக்கிறான் என்றால் வேறு யாரும் அவனுக்கு தலைவன் கிடையாது. எனவே அங்கே எப்படி பார்க்கணும்? அந்த தானே தனக்கு தனமலை என்று சொல்கிறோம் இல்லையா? விபூதின்னு சொன்னோம் இல்லையா? எல்லா பொருளும் என்பதாலே அது வரம்பில் இன்பம் வைத்துக்கணும். வரம்பில் இன்பமாக இருக்கிறான், எல்லா பொருளாக எல்லா இன்பமாக இருக்க. தனம் என்றால் பொருள் அல்லவா? எனவே உயர்ந்த செல்வத்தை உடையவனாக இருப்பதாலே உயர்ந்த இன்பத்தை உடையவன் என்று வரம்பில் இன்பம் என்று சொல்கிறதை எடுத்துக்கணும். தனமலை என்பது. 3வது வரியில் தனமயம் என்று சொன்னால் தன்மயம் என்பது சுதந்திரம். தன்மயமாதல் 8 குணங்களில் சுதந்திரம் உடையவன் என்பதை எடுத்துக்கணும். தானே தனக்கு தலைவனும் ஆவான் என்றால் அவனை கட்டுப்படுத்துவது யாரும் கிடையாது, அவன்தான் தலைவன் என்பதாலே அவன் பேராற்றல் உடையவன், முடிவில் ஆற்றல் உடையவன் என்று இந்த 8 குணங்களை குறிப்பாக சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். எல்லாம் தனமயம், தன்மயம், தலைவன் என்ற வார்த்தை மூலமாக 8 குணங்களை சொல்லி சக்தியாக இருக்கிறான் பெருமான். அவருடைய அருளாற்றலை சொல்கிறார். அதுதான் சக்தியினுடைய இயல்புன்னு பார்க்கணும். அதோடு அந்த 13வது மந்திரம் முடிகிறது. 14வது மந்திரம் தலைவனுமாய் நின்ற தற்பர கூத்தனை, தலைவனுமாய் நின்ற சற்பாத்திரத்தை, தலைவனுமாய் நின்ற தாது அவிழ் ஞான தலைவனுமாய் நின்ற தாழ் இணை தானே. எப்படியெல்லாம் பெருமான் இருக்கிறான் என்பதை சொல்கிறார். குறிப்பை நீங்கள் பாருங்கள். தலைவனுமாய் என்று சொன்னதுனால பெருமான் தலைவனாக இருக்கிறான் என்றால் உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். திருவாசகத்திலையும் வருகின்றது, இங்கே நாம் சொல்லியிருக்கிறோம். ஈசன் என்ற வார்த்தை தலைவன் என்பதை குறிக்கும். சித்தாந்த ஞானவானுக்கும் அப்பாவுக்கும் சில கருத்து வேறுபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை பார்த்தா தெரியும் சிலதெல்லாம். இப்போ படிக்கிற போது ஒன்றுனா தெரியும். ஈசன் என்ற சொல்லை அப்பா தமிழ் சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈசன் என்ற சொல்லை வஜ்ரேந்திர சொல்ல யார் வட சொல்லுன்னு சொல்கிறார். அந்த கருத்து வேறுபாடுகளுக்குள்ள அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வட சொல்ல தமிழ் சொல்ல எப்படியோ ஒன்று வச்சிங்க. ஈசன் என்றால் தலைவன் அர்த்தம். அந்த தலைவன் என்பது எப்போ சொல்ல வேண்டும் என்றால் ஆன்மாக்களை நோக்குகிற பொழுது அவன் ஈசன் தலைவன் என்று சொல்லணும். தனியாக இருக்கிற பொழுது அவன் சிவம் என்று சொல்லணும். சிவஞான சித்தியாரில் சிவஞான சுவாமி உரை எழுதுகிற பொழுது எதையும் நோக்காமல் தானாக இருக்கிறான் பெருமான் என்றால் அப்பொழுது சிவம் என்று சொல்லணும். உயிர்களை நோக்குகிற பொழுது அவன் சக்தியாக இருக்கிறான் என்று சொல்லணும்.
உயிர்களுக்கு ஐந்தொழில் செய்கிற பொழுது அவன் பதியாக இருக்கிறான் என்று சொல்லணும். எல்லாம் ஒன்று தான், சிவம் சக்தி பதி எல்லாம் ஒன்று தான். ஆனால் எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆன்மாக்களுக்கு தானாக இருக்கிற பொழுது அவன் சிவம், ஆன்மாக்களுக்கு உதவலாம் என்று எண்ணுகிறான் இல்லையா, அவர் எண்ணுகிற பொழுது அவன் சக்தி, ஐந்தொழில் செய்கிற பொழுது அவனுக்கு பதி என்று சொல்லணும். திருமணத்திற்கு இருக்கிற ஒரு மணமகன் என்று சொன்னால், மணமகள் இப்போ மணமகள் அறையில் இருக்கிறார். அறையில் இருக்கிற பொழுது சிவம் போல தனியாக இருக்கிறார். மறுநாள் கல்யாணத்துக்கு மணமேடையில் பக்கத்தில் இருந்து உட்கார்ந்தா அது சக்தின்னு சொல்லணும். அதுக்கு பின்னால் கல்யாணம் பண்ணி முடித்த பின்னால், தாலி கட்ட பின்னால் அந்த மனைவின்னு சொல்லணும் இல்லையா. ஒரே பெண்ணு தான். திருமணத்துக்கு முன்னால் சொல்ல முடியாது, மனைவின்னு சொல்ல முடியாது. எனவே அவள் அவளாக இருக்கிறாள் முதல்ல. அப்புறம் மணமகளாக பக்கத்தில் இருந்து உட்கார பொழுது சக்தியாக உட்கார்றா. தாலி கட்டி கொண்ட பின்னால் அந்த அம்மா மனைவி ஆகிறாள். அதுதான் கணவனுக்கும். அவன் மணமகனாக அங்கே இருக்கிறான், தனியாக இருக்கிறான். பக்கத்தில் உட்கார பொழுது சக்தியாக துணையாக இருக்கிறான், சிவமாக இருக்கிறான். அவளை கல்யாணம் செய்து கொண்ட பின்னால் பதியாக இருக்கிறான் என்று நாம் இப்படி சொல்லலாம் புரிகிறதுக்காக. அதுபோல் தலைவனுமா என்றால் ஐந்தொழில் செய்கின்ற பொழுது அவனுக்கு பதி என்று பெயர். சிலவற்றை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்ன இல்லையா, தேமொழியார், அவர் எல்லாவற்றையும் தமிழாக சொல்லுவார், எல்லாம் தமிழாக சொல்வார். இந்த பதி என்பது கூட தமிழ் சொல் தான் அவர் சொல்லுவார். நான்லாம் சொல்ல கேட்டிருக்கேன், அவருடைய வகுப்புகள்லாம் நான் போயிருக்கிறேன். அது என்ன சொல்கிறாருன்னா, உயிரிலே பதிவதால் பதி என்று அவர் சொல்கிறார். பதி என்றால் எல்லா ஆன்மாக்களிலும் பதிவதால் பதின்றார். அது தமிழ் சொல்லாக அவர் எண்ணுகிறார். அப்பாவுடைய கருத்து தான், எனக்கும் அந்த கருத்து தான். எல்லாவற்றையும் நாம் தமிழாக சொல்லி நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வடமொழியும் தமிழும் ரெண்டும் நம்முடைய இந்திய நாட்டு மொழியாக இருக்குது. அதுவும் இதுவான சித்தாந்த நூல்களிலும் திருமுறைகளிலும் வடமொழி கலந்து இருக்குது. அங்கே போய் அது தமிழ் என்று நாம் சொல்லி வாதிட வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் அப்படி சொல்ல வேண்டாம். அதே மாதிரி தான் நான்மறை கூட. நான்மறை என்று ஒன்று இருக்கிறது, நால் வேதம்னு ஒன்று இருக்குது. திருமந்திரத்தில் நால் வேதம் நான்மறை ரெண்டுத்தையும் ஒன்றா சொல்கிறார். சில இடங்களில் நான்மறைன்னு சொல்லுவாங்க, சில இடம் நாலு வேதம் தனித்தனியாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழப்பம் வரக்கூடாது என்று திருமந்திரத்தில் நால் வேதம் நான்மறை ரெண்டும் சொல்கிறார். அங்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ நால் வேதம் என்றால் ரிக்கேஜ் சாமதரணம் தான், நான்மறை என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு தான். கல்லால் நிழல் இருந்து பெருமான் அறம்பொருள் இன்பம் வீடு சொன்னான் என்று ஞானசம்பந்தர் சொல்கிறார். அதை மறுப்பு கிடையாது. ஆனால் வேதங்களை சொன்னான் என்ற பொழுது அந்த வேதம் என்றால் ரிக்கேஜ் சாமம் என்று சொல்கிறது ஒரு தவறு கிடையாது. அவங்க வடமொழி சொல்கிறான்னு சொல்லலாம், தவறு கிடையாது. அதுமாதிரி இங்கே பதி என்று சொன்னால் ஆன்மாக்களிலே பதிவதாலே அது பதி என்று அவர் சொல்கிறார். அவங்களாம் பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ சிலர் கேட்குறாங்க, இப்போ இந்த மாதிரி நடத்தினா தேமொழியார் இப்படி பதி என்றால் பதின்னு சொல்லுவாருன்னு. நான் ரொம்ப நாள் செங்கல்பட்டில் போய் நான் பாடம் நடத்திட்டு இருந்தேன். அந்த ஏகாம்பரம் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே நான் பாடம் நடத்திலாம், இவங்களெல்லாம் தெரியும், போயிருக்கிறேன். இப்போ அது நின்று போச்சாங்க, அவங்களால நடத்த முடியல. அங்கே இது மாதிரி ஏதோ ஒன்று சொன்னபோது அவங்க தேமொழியார் குரூப், அவங்க எல்லாமே தேமொழியார் ரொம்ப குருவாக எழுறவங்க. ஆனால் ஏதோ நான் சொல்கிற பொழுது சைவ சித்தாந்தத்தில் பெருமானை பரமான்மான்னு நம்ம சொல்கிற வழக்கம் கிடையாது. புரியறதுக்காக சொல்லாமே தவிர பெருமானை பரமான்மா நாம் சீவான்மா என்று சொல்கிற வழக்கம் கிடையாது. அவன் சிவன், நாம் சீவன் அப்படின்னு சொல்லுமே தவிர சிவனாக இருக்கின்றவன் பரமான்மா, பரமான்மா தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த ஆன்மா என்பதை எப்படி நாம் சொல்கிறோன்னா, ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொன்னால், எழுதுகிறார் மாணவ சிவஞான சமையல் யோசிக்கிறார், என்னடா நாமும் ஆன்மான்னு சொல்லிக்கிறதா, அவரையும் ஆன்மான்னு சொல்கிறதா என்று. ஞானப்பிரகாசுடைய நண்பர் இருக்கார் இல்லையா முகுந்தன், அவர் கேட்பார் கேள்வி, சார் கடவுளுக்கு உயிர் உண்டா அப்படின்னு கேட்பார். ஒரு முக்கியமான கேள்வி, அந்த கேள்வி அவர் கேட்பார். கிளாஸ்லையும் கேட்டிருக்கா, அப்போ அடிக்கடி கேட்பார், கடவுளுக்கு உயிர் உண்டா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன், அதான் அதான் அவர் தேவையில்லை அப்படின்னு. அதான் அந்த அந்த வரையறையை நாம் சொல்லணும். அதாவது உயிர் என்று நாம் சொல்லிட்டாலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் தான் அதுக்கு உயிர்னு சொல்லணும். அந்த சொல்லை நம்ம அப்படி தான் வச்சுட்ருக்கோம். நீங்கள் பெருமானுக்கு உயிர் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நஷ்டமாயிடும். எனவே அந்த கேள்வியை அந்த கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ்ன்ற பாருங்க. அந்த வழக்காடுற பொழுது அந்த கேள்வி அவசியம் இல்லையா அந்த இடத்துலட்டாங்களே, அந்த மாதிரி அந்த கேள்வி அவனை பொறுத்துள்ள கிடையாது. ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான். அவனுக்கு நம்ம மாதிரி உயிர் இருக்கான்னு கேட்டான்.
அதனால் இதெல்லாம் விளக்கங்கள். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், சிவன்னு சொல்லுவோம், சீவன் சொல்லுவோம். திருமந்திரத்தில் சீவன் என்ன சிவன் என்ன இரண்டு இல்லைன்னு சொல்கிறார். அப்போ சிவன் சீவன் தான் நாம் சொல்கிறோம். பரமான்மா என்பதை புரிவதற்காக சொல்கிறோம். அதை எடுக்கிறார் சிவஞான சுவாமிகள். ஏன் பரமான்மா என்று சொல்லுகிறோம் என்றால், இது சீவான்மா, அது பரமான்மா என்று சொல்வதாலே மேலான ஆன்மா அல்லவா, அதாவது கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு வியாபகத்தோடு இருக்கின்ற ஒன்று. இது அப்படி கிடையாது. பிறக்கும் இறக்கும், மறுபடியும் பிறக்காமல் பிறவாமை போகும், எல்லாம் உள்ளது. ஆணவத்தோடு இருப்பது எல்லாம் இதுக்குள்ளது. இருந்தாலும் ஒரு காலத்தில் இந்த ஆன்மா அவனோடு சேருவதால், இனத்திற்காக, ஒரே இனம் அல்லவா, இனம் இனத்தோடு சேர வேண்டும் அல்லவா, அதனால் அவன் பரமான்மா. இந்த ஆன்மா போவதால், சிவான்மா அங்கே போவதென்றால் இனமல்லாத கூட சேருது. இப்போ பாசமாக இருக்கிற இதெல்லாம் இனம் கிடையாது. உடம்பு நமக்கு இனமா? உயிருக்கு உடம்பு இனம் கிடையாது. என்ன உடம்பு வேறு தான், உயிர் வேறு தான். அல்லது நம்முடைய குணம் இனமா? எதுவும்னா வைத்துக்கொள்ளுங்க, எதுவே நமக்கு இனம் கிடையாது. 36 தத்துவங்கள் சொல்கிறோமே, வாக்கு முதலாக, அதெல்லாம் நமக்கு இனமா என்றால் இனம் அல்ல. எல்லாவற்றையும் வேறுன்னார். மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். ஆனால் வேற்று விகார விடக்கு உடம்புன்னார். உயிரை காட்டிலும் வேறானதுன்னார். எனவே உடம்பு வேறானது. எனவே தத்துவங்கள் எல்லாம் நமக்கு வேறானதுனாலே இனம் கிடையாது. ஆனால் எது இனம் என்றால், பெருமான் நமக்கு இனம். ஏனென்றால் அவன் முற்றறிவுடையவன், நாம் சிற்றறிவுடையவர்கள். எனவே சிற்றறிவுடைய அந்த உயிர் வியாபகறிவை பெற்று, அவன் அருளாலே வியாபகறிவை பெற்று பெருமானோடு சேருகிறது என்று பார்க்கிறோம். அப்போது சீடனாக இருக்கின்றவன் அல்லது மாணாக்கனாக இருக்கின்றவன் ஒரு ஆசிரியனாக வருகிறான் என்றால் மகிழ்ச்சி தானே. அப்போ மாணவனுக்கு ஆசிரியர் எல்லாவற்றையும் சொல்லி தன்னை தானாக ஆக்குகிறான். அதுபோல் பெருமான் தானாக ஆக்குகிறான் என்பது சிறப்பு. எனவே அந்த இடத்துல பரமான்மா சிவான்மா என்று சொல்லலாம். சிவஞான பாஷ்யத்தில் வருகின்றது. தத்துவான்மா, சிவான்மா, மந்திர ஆன்மா, இன்னும் கூட ஒரு ஆன்மாவை சொல்லிட்டு அப்புறம் பரமான்மா என்னெல்லாம், இதெல்லாம் நமக்கு சேருவது எங்கே என்று எல்லாம் எங்கெங்கே சேருகிறதோ அந்தந்த பெயர் அதற்கு வரும். மந்திரத்தை சேர்ந்து உச்சரித்தால் அது மந்திர ஆன்மா, தத்துவங்களோடு சேர்ந்தால் அது தத்துவான்மா என்று எங்கெல்லாம் எது சேருகிறதோ சார்ந்ததன் வண்ணமாக இருக்கின்ற பொழுது அது நமக்கு ஆன்மாவுடைய பெயர் மாறுபடும். தத்துவம் பரமான்மா சிவான்மா என்று வேறுபடும் சொல்கிறார். அந்த வகையில் நாம் சொல்லலாமே தவிர இனம் பற்றி சொல்லலாம் என்று தான் பார்க்கும். அதனால் இங்கே தலைவனுமாய் என்று ஐந்தொழில் பதிகிறான் என்று சொல்கிறோம் இல்லையா. பதிகிறான் என்று சொன்னால் அவன் தான் எப்பொழுதுமே இருந்து கலந்து கொண்டிருக்கிறானே, புதிதாக பதிய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. ப்ளீஸ் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப்னா என்ன அர்த்தம்? இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு அர்த்தம். அதுபோல் பெருமான் போய் ரெஜிஸ்டரை பண்ணுறான் ஒரு ஆன்மாக்கிட்டு. அது பதிய வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கே ஆன்மா இருக்கிறதோ அங்கே பெருமான் இருக்கிறான். என்று நீ அன்று நான் சொன்னது மாதிரி ஆன்மாக்கள் இருக்கின்ற இடங்களெல்லாம் அவன் கலந்திருக்கிறான் அல்லவா. எனவே அந்த இடத்துல பதிந்தான். புதுசாக பதிந்தால் பரவாயில்ல, பதின்னு சொல்லலாம். இதெல்லாம் அந்த பதி என்பதை தமிழில் சொன்னீங்கன்னா உள்ள பிரச்சனை. அங்கே வடமொழியிலே பதி என்றால் தலைவன் தான் அர்த்தம். ஏனென்றால் வடமொழியிலே பதி என்றால் கணவன் ஒரு அர்த்தம் இருக்கிறது, தலைவன் ஒரு அர்த்தம் இருக்கிறது பார்க்கும். அதான் பதிபத்தினி என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பார்க்கும். இல்லை பதிபக்தி சொல்கிறோம். அப்புறம் தற்பர கூத்துன்றார். தலைவனுமாய் நின்ற தற்பர கூத்துன்றார். உங்கள் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன், பின்னால் இருக்கு தற்பரம் எழுதியிருக்கிறேன். தற்பரம் என்றால் தனக்கு மேலானவன் என்ற அர்த்தம். தனக்கு மேலானவனாக இருக்கின்றான் என்று. அது உங்களுக்கு இங்கே எழுதலை. அது தனக்கு ஆன்மாவிற்கு மேலான இருப்பான்னு எழுதியிருக்கிறேன். இல்லை அது சரி. இல்லை இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். இங்கே நான் ஏன்னா அடிக்கடி சொல்கிறனால விட்டுருப்பேன். அதாவது தற்பரம் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வடமொழி தானே. அது எப்படி சொல்கிறாங்க என்றால் தற்பரம் என்று பிரிக்கிறாங்க. தத் என்றால் அதுன்னு அர்த்தம். தத் என்றால் அது, பரம் என்றால் அதற்கு மேல் ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். தத்பரம் என்று தான் தற்பரம் வரலாம், தமிழில் வரலாம். அது புரியறதுக்காக என்ன பண்ணுங்க, தத்பரம்னு எழுதணும். தத் என்பது வடமொழி, தத்துவமசி சொல்கிறேன் அந்த மாதிரி. தத் பரம் என்றால் அது பரமாக இருக்கிறது, மேலாக இருக்கிறது. அது கீழான பொருள் அல்ல, அது மேலானதுன்னு அர்த்தம். அடுத்து இன்னொன்று தன் ப்ளஸ் பரம்னு எழுதணும். தன் ப்ளஸ் பரம் தற்பரம்னு வரும் தமிழில். ஆனால் தன் என்பது தமிழ் சொல். தத் என்பது வடசொல் வைத்து பரம் என்று சொன்னால் ரெண்டுமே வடசொல். அது தனக்கு பரமாக மேலாக இருக்கிறான் அர்த்தம். தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறான் அர்த்தம். அது மேலாக இருக்கிறது என்று அர்த்தம். தன் பிளஸ் பரம் என்று சொன்னால் தன் என்பது அங்கே ஆன்மா, ஆன்மாவிற்கு மேலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆன்மாவிற்கு மேலாக இருக்கிறதுன்னு அர்த்தம்.
உங்களுக்கு சித்தாந்தம் படிக்கிற பொழுது இந்த கடவுள் என்ற வார்த்தைக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம். அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். கடவுள் என்றால் கடந்து இருப்பவன் தான் அர்த்தம். கடந்து இருக்கிறான்னு அர்த்தம். கடவுள்னா எதை கடந்திருக்கிறான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? கடந்திருக்கிறான்னு சொன்னால் எதை கடந்திருக்கிறான்னு வருது இல்லையா? அது சுருக்கமாக என்ன சொல்லுவோம்? பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயை என்பது அது குணங்கள் உடையது. எனவே குணங்களை கடந்திருக்கிறான் முதல்ல. அது பிரகிருதி மாயை கடத்து. அசுத்த மாயல் தான் காலம். காலத்தை கடந்திருக்கிறான் என்றால் அவன் அசுத்த மாயை கடந்திருக்கிறான். சுத்தமாயை வாக்கு. வாக்கை கடந்திருக்கிறான் என்றால் சுத்தமாயை கடந்திருக்கிறான். எனவே மூன்று வகையான மாயை. பிரகிருதி மாயை குணங்களை கடத்தல், அசுத்த மாயை காலத்தை கடத்தல், சுத்தமாயை வாக்கை கடத்தல். இதை சொல்லிட்டு என்ன சொல்வோம்? நான்காவது ஆன்மாவின் அறிவை கடந்தான் சொல்லுவோம். இந்த மூன்றும் ஆன்மாவிற்கு துணையாக இருப்பது. குணம், காலம், வாக்கு இதெல்லாம் ஆன்மாவுடைய அறிவுக்கு துணையாக இருப்பது. இந்த துணையெல்லாம் அவன் கடந்தான் என்று சொன்னால் ஆன்ம அறிவையும் கடந்திருக்கிறான். ஆன்மாவுக்கு எந்த அறிவு என்றால் இதெல்லாம் இருந்தால்தான் அறிவு. வாக்கு இருக்கணும், காலம் இருக்கணும், குணம் இருக்கணும். இருந்தால்தான் ஆன்மா அறிவு பெறும். இது இல்லைன்னா ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது. ஆனால் பெருமான் அதை கடந்தவன் என்று ஆன்ம அறிவையும் கடந்திருக்கிறான் என்றால் சிவஞான சித்தியாரில் பாசஞானம் பசுஞானம் இரண்டையும் கடந்திருக்கிறான்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இப்போ சொன்ன குணங்கள், காலம், வாக்கு இதெல்லாம் பாசம். எனவே பாசஞானத்தை கடந்திருக்கிறான். ஆன்ம அறிவை கடந்திருக்கிறான் என்றால் பசுஞானத்தை கடந்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். எனவே தான் தற்பரக்கூத்தன் என்றால் யாதொரு தொழிலுமின்றி சிவமாய் நிற்றல் தற்பரமாக இருக்கிறான் என்றால் தொழில் இல்லாமல். பதி என்று சொன்னால் ஐந்தொழில் செய்கிறான். தலைவனுமாய் என்றால் அது பதி. தற்பரன் என்று சொன்னால் சொரூபம். எந்த தொழிலும் இல்லாமல் தானாக இருக்கிறான், சொரூபமாக இருக்கிறான் என்றால் அது தற்பரமாய் இருக்கின்றான். தற்பர கூத்தன். அப்போ கூத்தன் என்பது ஐந்தொழில் செய்கிற பொழுது அவனுக்கு கூத்தன் என்று பெயர். தற்பர கூத்தன் தற்பரம் என்கிற பொழுது யாதொரு தொழிலும் இல்லாமல் இருக்கிறான் என்று பார்க்கும். தற்பர கூத்தன் விளக்கம் கொடுக்குறாங்க. அம்முதல்வரது தொழில்களில் பிறவற்றின் பயனையன்றி இறுதித் தொழிலாகிய அருளின் பயனையும் ஏற்கும் நல்ல கொள்கலமாகிய பக்குவம் வாய்ந்த உயிரினது தன்மையையும் மகரந்தங்களாக உதிர்த்து மலர்கின்ற திருவாய் மலருடைய சிறந்த ஞானாசிரியனாய் நிற்பன் சிவனது 2 திருவடிகள். பெருமானுடைய திருவடி ஞானாசிரியனாக பாட்டில் தலைவனுமாய் நின்ற தாதவிழ் ஞானத் தலைவன்றார். தாது என்றது மகரந்தம். மகரந்தமாக இருக்கின்ற தாமரை, தாமரை போன்ற திருவடி என்றார். அது தாழ் இணை என்றால் 2 இணை என்பது 2 அர்த்தம். 2 தாழ் என்றால் ஒன்று ஞானம், இன்னொன்று கிரியை. அப்படி இருக்கிறான் என்று பெருமானை அடைகின்ற பொழுது திருவருளை பெறுவதற்கு அருள்தான் நமக்கு துணை. பெருமானுடைய திருவடிதான் நமக்கு திருவருள். அந்த அருளை பெறுவதற்கு பக்குவம் வாய்ந்த உயிர்களெல்லாம் அந்த அருளை பெறும். அப்படி இருக்கிறான் என்று ஐந்தொழில் புரிகின்றான் என்றால் பக்குவம் வருவதற்காக ஐந்தொழில் புரிகிறான். அப்புறம் எல்லாவற்றையும் ஒடுக்கிவிட்டு தானாக இருக்கிறான், தற்பரமாக இருக்கிறான். பின்னால் பக்குவம் வருவதற்காக பெருமானன் தன்னுடைய திருவருளை தருகிறான் என்றால் மூன்றாவது அருளாளராக, அருளாசிரியனாக, ஞானாசிரியனாக வந்து உயிர்களுக்கெல்லாம் அருளை தருகிறான் என்கிறார். ஆனால் தற்பரன் தனக்கு ஆன்மாவிற்கு மேலானவன். ஆசிரியன் தன்னை சிவமாக பாவித்து நிற்கும் பாவனை இங்கே ஞான குருவா சொல்கிறார். ஆசிரியன் தன்னை சிவமாக பாவித்து நிற்கும் பாவனையில் நின்ற உபதேசித்தல் பற்றி இங்கு தன் என்று ஆசிரியனை சுட்டி அவனுக்கு மேலானவன் என்றார். அபக்குவேலுக்கு மேலானிற்றல் பற்றி பக்குவையை தலைவன் என்றார் என்று உயிர்களில் பக்குவம் பெற்ற உயிர் இருக்கிறது. அதற்கெல்லாம் பெருமான் தலைவனாக ஞான குருவாக வருகிறான். பக்குவம் இல்லாதவர்களுக்கெல்லாம் ஐந்தொழில் புரிந்து பக்குவத்தை உருவாக்குகிறான். ரெண்டையும் அவன் செய்கிறான். ஞானாசிரியனாக வந்து பக்குவத்தை தருகிறான், பக்குவம் பெற்றவர்களுக்கு அருளை தருகிறான். பக்குவம் இல்லாதவர்களுக்கெல்லாம் ஐந்தொழில் புரிந்து பக்குவத்தை செய்கிறான். அதுதான் தலைவனுமாய் நின்ற தற்பர கூத்தனை, தலைவனுமாய் நின்ற சற்பாத்திரம். சற்பாத்திரம் என்றால் நல்ல பாத்திரம்னு அர்த்தம். தலைவனுமாய் நின்ற தாதவிழ் ஞான தலைவனுமாய் நின்ற தாழ் இணைதான். நம்முடைய தலைவனாக யார் இருக்கிறான் என்றால் அவருடைய திருவிடையை தருகின்றான் என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த 14வது மந்திரத்தில் சொல்கிறது. அடுத்த பக்கத்தில் ஒரு அது குறிப்பு நமக்கு இருக்குது. மேலும்
மூன்றாவதாக வரும் தலைவன், பாட்டில் தலைவன் தலைவன் வருது இல்லையா, அந்த மூன்றாவது வரியில் இருக்கு இல்லையா தலைவன், மூன்றாவதாக வரும் தலைவன் என்பது ஞானாசிரியனுள் மேம்பட்டவன், ஞானாசிரியன் காட்டிலும் மேம்பட்டவன் என்பதுதான் அங்கே தலைவன். மூன்றாவது வரியிலே தலைவனுமாய் நின்ற சாதவிழ் ஞானத்தை சொல்கிறோம் இல்லையா, ஞானாசிரியனுக்கு மேற்பட்டவனாக கொள்ள வேண்டும் என்றார். இறுதியில் உள்ள நின்ற என்பது முற்று, அது தமிழ் இலக்கணம் சொல்கிறார். தானே என்பது பன்மை ஒரு மயக்கம், அதுவும் இலக்கணம் வேண்டாம். இதனால் தளத்த நிலையில் உள்ள சிவனுக்கு திருவடிகளாய் உள்ளது அவன் அருள் எனப்படும் சக்தியே என்பது குறிக்கப்பட்டது. இதனால் வருகின்ற மந்திரம் முதலியவற்றில் இணையார் திருவடி என்பன போல கூறும் வழக்கினது உண்மையை உணரலாம். முக்கியமான செய்தி அது. எல்லாவற்றையும் திருவள்ளுவர் முதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவடி திருவடின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே இணையார் திருவடியின் தலைமையில் வைத்திருவே எல்லாம் திருவடி தான் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அதாவது தளத்த நிலையில் உள்ள சிவனுக்கு திருவடிகளாய் உள்ளது அவன் அருள். போன வகுப்பு தான் நம்ம சொன்னோம், பஞ்சாட்சரத்தில் நமசிவாய் என்ற பஞ்சாட்சரம் நமக்கு இருக்கு இல்லையா, அதில் சி என்று இருக்கு இல்லையா, அந்த சி என்பது சிவன் சிவன் என்று தான் நம்ம சொல்கிறோம். அது என்ன சிவன் அவங்கள கேட்டோம், போன வகுப்பு கேட்டோம். சிவன் என்பது சொரூப லட்சணமா தடத்த லட்சணமா என்று கேட்டோம். மந்திரத்தில் வர வார்த்தை, பஞ்சாட்சரத்தில் வருகின்ற வார்த்தை அதில் சி என்பது சொரூப லட்சணத்தை குறிக்கிறதா தடத்த லட்சணத்தை குறிக்கிறதா? இங்கே தான் சொன்ன ஞாபகம் எனக்கு, எல்லாம் பேசாமல் இருக்கிறீங்க புரியா, இங்கே தான் சொன்னோம் அதை இல்லையா. அதாவது சி என்பது எழுத்து தானே, உங்களுக்கு எழுத்துக்குள்ளே சிகாரமாக வருகின்ற பொழுது எழுத்துக்குள்ளே வந்தால் அது தடத்த லட்சணம் தான். ஏன்னா பெயர் சொல்வது போல சி என்பது சிவன் சொல்கிறோம், இருங்க சி சிவன் தான். அப்போ ஒரு பெயர் சொல்கிறோம் இல்லையா, பெயரோ வடிவமோ தொழிலோ சொன்னால் அது தடத்த லட்சணம். பெயர் இல்லாமல் இந்த குணங்கள் எல்லாம் கடந்து தொழில் இல்லாமல் இருந்தால் அது சிவம், அது சொரூப லட்சணம். எனவே பஞ்சாட்சரத்திலேயே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் தடத்த லட்சணம் தான் சொல்கிறோம். ஏன்னா நமக்கு அகப்படுகிறான் பெருமான், வாக்கினாலே அகப்படுகிறான். சிறந்த சொல் தான், அது வேறு அர்த்தம், வேறு அர்த்தம், மந்திரம்தான். ஆனாலும் கூட அந்த சிகாரம் என்பது தடத்த சிவனைத்தான் குறிக்கிறதுன்னு பார்க்கும். அப்போது சிகாரம் என்பதே தடத்தம் சொன்னால் வா என்பது அருள் அல்லவா, திருவடி தானே, அது தடத்தமா சொருமா என்றார், அதுவும் தடத்தம்தான். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், குன்றக்குடியார் இருந்தார் இல்லையா, இப்போ இருக்கிறல முன்னே இருந்தார் இல்லையா, அவர் நல்லா பேசுவார், நமக்கு தெரியும், அவர் பேசி நான் கேட்டிருக்கிறேன். திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன செய்தார், ரொம்ப கேர்ஃபுல்லாக தன்னை ரொம்ப பாதுகாத்து கொண்டு கடவுளை பற்றி பேசுகிற பொழுது முகத்தை சொல்லலை, உடம்பை கழுத்து போன்றவற்றை சொல்லலை, இடுப்பெல்லாம் சொல்லலை, காலை சொன்னார்ன்றார், திருவடித்தான் சொன்னார்ன்றார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார், முகத்தை சொல்லியிருந்தால் சைவன் என்ன பண்ணுவான், திருநீர் இருக்குதா என்று பார்ப்பான், வைஷ்ணவன் நாமம் இருக்குதான்னு பார்ப்பான், கிறிஸ்துவன் சிலுவை இருக்குதான்னு பார்ப்பான், முஸ்லீம் தொப்பி இருக்குதான்னு பார்ப்பான். எனவே முகத்தை சொன்னால் பிரச்சனை என்று வள்ளுவர் இதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் அவருடைய நயம்தான். சொல்லிட்டு திருவடி என்றால் பொதுவானதல்லவா, கால் சொன்னால் புத்தருக்கும் புத்த பீடிகை நம்ம சொல்கிறோம், ராமபாதம் நீங்கள் சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் பாதம் ஒன்று தானே. நம்ம சைவத்தில் கூட என்ன பண்ணோம், அதாவது மகா சன்னிதானங்கள்லாம் அடைஞ்சாங்கன்னா, தம்பரானும் மகாசனம் அடைஞ்சாங்கன்னா அடைந்தவளையெல்லாம் அடக்கம் எரியூட்டக்கூடாது, அவங்கெல்லாம் சமாதி தான் வைக்கணும். சமாதி வைத்த பின்னால் மேலே என்ன வைத்தாங்க, பாதம் தான் வைத்தாங்க, திருவடி தான் வைத்தாங்க. ஏன்னா பெருமானுடைய திருவடி கீழே இருக்கிறார் என்று தான் அதுக்கு அர்த்தம். அது என்ன ஆகிப்பட்டு இவங்கெல்லாம் புத்த பீடிகை எல்லாம் பாதம் வச்சுட்டதுனால நாம் அதை மாற்ற வேண்டும் என்று தான் என்ன பண்ணாங்க, பாதத்தை நீக்கிவிட்டு சிவலிங்கத்தை வச்சுட்டோம் நம்ம. அதான் சிவலிங்கத்தை, அதான் காரணம். முதற்காலங்கள்லாம் நமக்கும் பாதம் தான். இப்போ நீங்கள் பல மடங்களை சைவ மடங்களை போய் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களுடைய சமாதிலாம் பார்த்தீங்கன்னா பாதம் தான் இருக்கும். அதுக்கு பின்னால் தான் சிவலிங்கம் வந்தது. ஏன்னா சைவத்தில் சிவலிங்கம் மிக முக்கியம் அல்லவா, அப்படி வச்சுருங்கன்னு சொன்னோம், நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் பாதம் என்பதை அவர் என்ன சொல்றார், குன்றக்குடியார் வள்ளுவருக்கு உருவத்திருமேனி உடன்பாடு, பெருமானுக்கு உருவம் இருக்கலாம் என்று எண்ணுகிறார், அதனால்தான் திருவடியை சொல்லுகிறார் என்று அவர் நயமாக சொல்லுவார். அது அவர் சொல்கிற பொதுமக்களுக்காக பேசுகிறார், அப்படி தான் சொல்லியாகும். உருவத்திருமேனி உருவத்திருமேனியா பெருமானுக்கு உருவம் உண்டா இல்லையான்னு கேட்டால் வள்ளுவரை பொறுத்தவரை உருவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் சொல்லு. அவர் உருவத்திருமேனி இருப்பதாலே திருவடியை சொல்லுகிறார் என்றால் திருவடி உருவம்தானே என்று சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம், திருவடி என்று சொன்னால் உருவத்திருமேனிக்காக சொல்கிறது இல்லை, உருவத்திருமேனிக்காக சொல்கிறது இல்லை. இப்போ உண்மை விளக்கத்தில் ஊன்றிய திருவடின்னு சொல்கிறோமே, அது என்ன சொல்கிறோம், திரோதானம்னு சொல்கிறோம். எடுத்த திருவடி அருள்னு சொல்கிறோம்.
அப்போ அருளை தருகின்ற அடி மறைப்பை தருகின்ற அடின்னு தான் சொல்கிறோமே தவிர இது வலத்திருவடி அது இடத்திருவடி என்று நாம் வலப்பக்கம் இடப்பக்கம் என்று சொல்கிறது கிடையாது. ஒரு கேள்வி என்னை கேட்டாங்க, சிங்கப்பூர் தான் அந்த கேள்வி கேட்டாங்க. அன்பரசன் நினைக்கிற அவர் தான் முக்கியமான அவர் கேட்பார். என்ன கேட்டார்னு சொன்னால், இது மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன், தூக்கிய திருவடி இடத்திருவடி அருள் தான் சொன்னோடனே, ஐயா ஒரு விஷயம், கால் மாறி ஆடி இருக்கிறார் நம்முடைய கால் மாறி முதலில் ஆடுறாரு, அங்கே மாறி இருக்கல்லவா, அப்போ ஊன்றிய திருவடியை என்ன ஆகிறது, அது இடத்திருவடி தான் ஊன்றார், வளத்திருவடி மாற்றுறாரு. நல்ல கேள்வி தானே, அது நியாயமான கேள்வி தானே. அதான் நீங்கள் எடுத்து பாருங்கள், இடத்திருவடி என்றோ வளத்திருவடி என்றோ சொல்லியிருக்க மாட்டாங்க திருமுறையில். தூக்கிய திருவடி ஊன்றிய திருவடி தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது எல்லாத்துக்கும் போதும். ஊன்றினால் அது வளத்திருவடியோ இடத்திருவடியோ அது திரோதம் தான். தூக்கிய திருவடி இடத்திருவடியோ வளத்திருவடியோ என்றால் அது அருள் தான். எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம ஆள்கள் பாடிருக்காங்க. அருள் வாக்கு இல்லையா, அதெல்லாம் தப்பி கூட தவறாக வராது. எனவே அப்படி தான் வைத்துக்கொள்ளணும். எனவே மதுரைக்கு போன உடனே ஆஹா வளத்திருவடி எங்கே தூக்கப்பட்டிருக்குது, எனவே அது திரோதானம் வச்சுக்காதீங்க. தூக்கிய திருவடி என்றால் வலதோ இடம், வலமோ இடமோ அது அருள் தான் என்று நாம் கொள்ள வேண்டும். அதனால் திருவடி என்று சொன்னால் அது உருவகமாக திரு அருளுக்கு சொல்வது தான். அதுதான் சூக்குமமாக. இப்போ கூட சொன்னலையா, நாதன் தாள் ஏன் சொல்கிறார் என்றால் அது சூக்கும வடிவம். திருவடினா உருவம் அல்ல, சூக்கும வடிவம் என்று நுட்பமாக எண்ண வேண்டும்ன்றார். அதனால் தானே தனக்கு தற்பரன், தானே தனக்கு சற்பாத்திரம், தானே தனக்கு ஞானத்தலைவன், தானே தனக்கு தாழ்நினை தருகிறான் என்றால் ஞானம் கிரியை இரண்டையும் தருகிறான் என்று தீட்சைகளே திருவடி தீட்சை என்பது அந்த அர்த்தம்தான். அதாவது பொதுவாக திருவடி என்று சொன்னால் ஆரம்ப நிலை இருக்கின்றவர்களுக்கு அது உண்மையான பாதம். ஒரு ஞான குருவாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம், கல்யாணத்துக்கு பாத பூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி உண்மையிலே பாதத்தை வழிபடலாம். அது ஒரு முதல் நிலை. அது அந்த பாவனையிலே பெருமான் அப்பா அம்மாவும் தெய்வம் போல என்று சொல்லி பாத பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி குருவை கூட பாத பூஜை பண்ணுறோம். அது ஒன்று. அதுக்கு மேற்பட்டு நாம் குருவை நாம் வணங்குகிறோம், வழிபாடு செய்கிறோம், குருவுக்கு பாத பூஜை செய்கிறோம் சொன்னால், அப்பா அம்மா கூட குருவா எண்ணி நாம் செய்தால் அந்த பாதம் இருக்கு இல்லையா, அது பாதம் அல்ல, பாதம் அல்ல, அது ஞானம் கிரியை. அப்படி மாற்றணும். அடுத்த பாவனை மாறணும். வலத்திருவடி ஞானம், இடத்திருவடி கிரியை. பெற்றோருக்கு பண்ணுற பொழுது அப்பாவுடைய பாதமெல்லாம் ஞானம், அம்மாவுடைய பாதம் கிரியை என்று அப்படி அந்த பாவனையை நம்ம செய்யணும். இது முதற்காலங்களில் கல்யாணம் பண்ணுற பொழுது இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. பின்னால் அதெல்லாம் என்ன வேண்டும் அல்லவா. எனவே முதல்ல அப்படி பாதம் தான், அப்பா பாதம் தான், அம்மா பாதம் தான். பின்னாலே அது ஞானம்தான், திருவடி தான் என்று ரெண்டாவது. மூன்றாவது நிலைக்கு போகிற பொழுது திருவடி தீட்சை வைக்கிறாங்க இல்லையா. தீட்சை என்று சொன்னால் என்னுடைய ஞானமும் என்னுடைய செயலும் அவனுடைய ஞானமாக அவனுடைய செயலாக அடங்குகின்றது என்று தாழ் தலைவோல் அடங்குதல் சொல்கிறோம் இல்லையா, அது மூன்றாவது நிலை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நுட்பமாக அந்த திருவடி என்பதை நாம் அறிய வேண்டும். வெறும் சும்மா பாதம் அல்ல. பாத பூஜை செய்தால் முதல்ல பாதம்தான், ஆனால் அது பின்னால் ஞானமாக கிரியாக. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் தந்த ஞானம்தான் எனக்கு உள்ளது, அந்த செயல்தான் நான் செய்கிறேன் என்று பெருமானுடைய ஞானம் கிரியைத்தான் என்னுடைய ஞானம் கிரியை என்று. தனக்கென்று ஒரு ஞானம் கிடையாது, எனக்கென்று ஒரு செயல் கிடையாது, எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவனுடைய அறிவு என்று அடங்குவது தான் பூஜையினுடைய பாத பூஜையினுடைய கருத்து என்று குறிப்பாக சொல்கிறாங்க. அதைத்தான் அங்கே சொல்கிறார். தாழ் இணை என்று சொன்னால் இரண்டு பாதங்கள், ஒரு பாதம் அல்ல, இரண்டு பாதம். அங்கே எழுதுகிறார், தானே இதனால் தடத்த நிலையில் உள்ள சிவனுக்கு திருவடிகளாய் உள்ளது அவன் அருள் எனப்படும் சக்தி. திருவடி என்றால் பெருமானுடைய சக்தின்னு வைத்தோம். இதன் பயன் என்ன? வருகிற மந்திரம் முதலியவற்றிலே இணையார் திருவடி என்பன போல கூறும் வழக்கினது உண்மையை உணர வேண்டும். இங்கே திருவடி என்று தாழ் இணைன்னு சொன்னதுனால இனிமேற்பட்டு இந்த திருமந்திரத்தில் இணையடி திருவடின்னு வந்தால் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், பெருமானுடைய அருள் என்று நீங்கள் உணர வேண்டும். வெறும் பாதம் உணர வேண்டாம், அது பெருமானுடைய சக்தி அருள் நமக்கு பதிகிறது என்று வைத்துக் கொள்ளணும் என்று சொல்கிறார். அடுத்து 15வது மந்திரம் இடையில விடலாமா? சரி, நீ என்ன இது இல்லையா? 5:30 மணிக்கு காணும். இல்லை காணும். அது அதான் நமக்கு அடையாளம் அதுதானே. கரெக்டாக அவங்க ஆரம்பித்தாலும் நம்ம சாப்பிடாம. சரி, நான் நிறுத்தி இடைவேளைக்கு பின்னால்